பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And praise be to the holy name of God. 43ஆம் சங்கீதம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். Book of Psalms 43rd chapter first 3 verses. Let's read. தேவனே, நீரின் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர். ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And praise be to the holy name of God. வாழ்க்கையிலே நிர்பந்தமான சூழ்நிலையில் போய் கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய விண்ணப்பத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்கலாம். Here the supplication of a man walking in his life miserably, we can see that chapter. மனித வாழ்க்கை என்பது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் உலகில் போய் கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். And we all very well know that the life of the man is miserable and he is passing in that way. ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் தனித்தனியாக விசாரித்தால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகளும் போராட்டங்களும் தேவைகளும் இருக்கிறது. If you personally inquire each and every man, we can see they have been some way or other they have been affected in their life. இங்கே ஒரு மனிதன் தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று புலம்புகிறான். Here a man is lamenting that he has not received the judgment. எனக்கு அநியாயமான தீர்ப்பு கொடுக்கிறார்கள் என்று புலம்புகிறான். And he is pleading that they have given me an ungodly judgment. எனக்காக வழக்காட யாரும் இல்லை என்று கதறுகிறான். And he is crying and lamenting that no one is there to intercede. நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒடுக்கப்பட்டு திரிய வேண்டும் என்று கேட்கிறான். And he is asking that why I should be oppressed and why I should walk in that way. இந்த புலம்பலுக்கு பின்னாக அவன் கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பும். And behind the lamentation the man is asking unto God, Lord, you send forth your light. மனிதனை போய் தேடி பார்த்தான், அவனால் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. And he sought after the mankind but yet he could not receive. உலகத்தில் உள்ளதான நியாயங்களை அவன் தேடி பார்த்தான், அவனுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. And in the world he sought after the judgment but yet he could not receive. தனக்காக தன் பட்சத்தில் யாராவது பேசுவார்கள் என்று எதிர்பார்த்தான், அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. He expected in his life for his side someone will try to plead but no one is there. இப்பொழுது ஒரு தள்ளிவிடப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே அவன் கொண்டு போகப்பட்டான். Now he been taken in a path where he has been rejected. இப்போ ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? And every day when we see how his life is, வீட்ல இருந்து வெளியே வரும்போது துக்கத்தோடயே போறான். when he come out from the house he is in grief. திரும்ப வீட்டுக்கு வரும்போது துக்கத்தோடயே வரான். When he returned back with the same sorrow, அவனுடைய முகமெல்லாம் துக்கம். his face is filled with sorrow. ஆமென். அவனுடைய இருதயத்தின் நிலவரம் அகத்தின் அழகு முகத்திலே தெரிகிறது. And the depth of the heart we can see from his face. அவனை பார்த்தால் அவன் சிரிக்கிறான், பேசுகிறான், சமாளிக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அந்த துக்கம் மாறவில்லை. And when we see him there is a sorrow, there is agony, all kinds of things, but yet he is trying to manage but no one is there to solve. இங்கே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களில் அநேகர் கூட அழகாக உடுத்தி இருக்கிறீர்கள், அழகாக பேசுகிறீர்கள். ஆனாலும் உங்கள் உள்ளத்திலே ஒரு துக்கம், ஒரு வேதனை, ஒரு சஞ்சலம், ஒரு தவிப்பு, ஒரு இல்லாமை, ஒரு தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலை, இவைகளிலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். And many people, you may be sitting here with a good raiment but yet you've been affected in some kind of problem that you may have the agony, sorrow, somewhere you are entangled in any kind of the problem in your face. In that manner you are sitting. நம்பிக்கைக்குரிய யாராவது வந்து ஏன்பா உனக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு முகம் இப்படி இருக்குன்னா ஓன்னு அழுவீங்க. And if anyone having a trust after you and ask and inquire, you will be crying. ஏனென்றால் எங்கேயாவது யார்ட்டையாவது உங்களுடைய துக்கம், உங்களுடைய வேதனை, உங்களுடைய புலம்பலை யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட சொல்லணும். ஏன்னா உன் புருஷன் கேட்க மாட்டேங்கிறான், உன் மனைவி கேட்க மாட்டேங்கிறா, உன் பிள்ளை கேட்க மாட்டேங்குது, சமுதாயம் கேட்க மாட்டேங்குது, நீ இருக்கிற உலகத்தில் இருக்கிற எவனும் கேட்க மாட்டேங்கிறான். உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய சஞ்சலம், உன்னுடைய தவிப்பை நின்று கேட்கக்கூடிய ஒரே ஆள் ஆண்டவராகிய இயேசுதான். And you might be filled with the sorrow, agony, and no one is there, even your husband, your wife, your children, no one is there to hearken your problem, but there is only God which stand and inquire your sorrow in your life. எங்கெல்லாமோ புலம்பி அழுது அவன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு தான் கடைசில ஆண்டவர்ட்ட வந்து சொல்றான், உங்க வெளிச்சத்தை கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேக்குறான். And that man passing through the extreme in his life with all kinds of sorrow and agony, but he
he comes to the Lord and asks, Lord, you show your light. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வின் பிரச்சனைக்கு நீ எங்கெல்லாம் போயிருக்கிறாய் என்று உனக்கு தெரியும். Beloved friend, you might be knowing at the extreme corner of your problem, you might be knowing in your நீ life. போகாத இடங்களே இல்லை. There is no place where you have not gone. நீ மூழ்காத ஸ்நானங்களே இல்லை. There is nothing there that you have not immersed. எப்படியாயினும் விடுதலை கிடைத்து விடுமா என்று நீ அங்கலாய்க்கிறாய். You might be agonying that any manner that I might receive deliverance. நேத்து ராஜஸ்தான்ல இருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. And yesterday from Rajasthan a family came. அவங்க திண்டுக்கல்காரங்க. And she belonged to Dindikal. பட் அவங்க ராஜஸ்தான்ல செட்டில் ஆனவங்க. But they've been settled at Rajasthan. அவங்களுக்கு ஒரு வாலிப பையன். And they have a young boy. அவன் பி ஃபார்மசி படிச்சிருக்கான். And he has studied a B.Pharm. அவங்களுக்கு அந்த பையனுக்கு சிக்காயிட்டான். And that son fallen sick. என்ன பிரச்சனை? What the problem அவங்க behind? ரெண்டு கிட்னியும் சுருங்கிடுச்சு. And both of the kidney have shrinked. இதுதான் பிரச்சனை. That's the problem. அவங்க ஊரை விட்டு ராஜஸ்தானை விட்டுட்டு திண்டுக்கலுக்கு சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. And they have left Rajasthan and came to Dindikal, their native. எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போறாங்க. டாக்டர் சொல்றாரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ண முடியுமே தவிர இத ஒண்ணுமே பண்ண முடியாது. All the doctors examined and say that only that is a place of transformation that should be done, other than that it cannot be. அடுத்து எல்லா புனித ஸ்தலங்க புண்ணிய ஸ்தலம் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. And all they started going to all pilgrims. யாரும் ஒண்ணுமே பண்ண முடியல. No one can do that. கடைசில ஜெபத்தை நாட ஆரம்பிச்சாங்க. But they sought after prayer. அங்க போனா அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டாங்க. And later on all said that there is a divination or the sorcery. எல்லாருமே ஒரு டைவர்ஷன் தான் கொடுக்கறாங்களே தவிர யாரும் ப்ராப்பர் கைட் பண்ணி அதில இருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு ஆளு கிடையாது. All are trying to give a diversion and when they sought after, but there is no proper way for deliverance. கடைசில அவங்க வருகிறது இறைவனை தேடி. And finally they come to a place seeking அப்படி God. தேடி வருகிற அந்த நபர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And seeking that person is our Lord Jesus Christ. இங்கே இந்த மனிதன் எங்கெல்லாமோ பிரயாசப்படுறான். And wherever this man is striving, கடைசில அவனே ஒரு முடிவுக்கு வர்றான். he himself is coming to end. நான் ஏன் என் வாழ்க்கையில துக்கத்தோடு திரியணும்? Why I should be in sorrow? என் துக்கத்தை சுமந்த ஒருவர் இருக்கிறார். There is the one who have carried my sorrow. என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவர் ஒருவர் இருக்கிறார். There is the one who have accepted my infirmity. அவன் கடைசில அவரிடத்துல வந்தான். He come at the end towards him. நண்பனே, உனக்கு ஒரு வியாதி வருகிறது. Oh friend, you have a sickness. அது தீராத வியாதி என்று சொல்லுகிறார். That's incurable sickness. இப்ப வர்ற வியாதி எல்லாம் காஸ்ட்லி டிசீஸ். And now the disease are coming which is costly. எல்லாமே விலையேற பெற்ற வியாதிகள். And all are costliest disease. அப்படிதானே? எந்த வியாதிக்கு போனாலும் 7 லட்சம் கட்டு, 35 லட்சம் கட்டு, 42 லட்சம் கட்டுன்னு இவன் உடனே அதை வித்து கட்டிட்டு ஊரெல்லாம் சொல்றான் 42 லட்சம் செலவழிச்சான். சொகம் ஆச்சா அதை சொல்லுன்னா அதுதான் இருக்குது இல்ல. And all he say that have spent lakhs and lakhs of money, they say 7 to 35 lakhs you have to pay. But finally the solution, there is no deliverance. இன்னைக்கு இப்படி தான் மனிதன் அலைஞ்சிட்டு இருக்கான். Man is wandering like this. அவன் எங்கெல்லாமோ போறான். He wander here and there. அருமையான நண்பனே, Oh friend, இந்த உலகத்துல உனக்கு இடைப்பாறுதலும் கிடையாது, புகலிடமும் கிடையாது. in this world there is no refuge or even a place to rest. உனக்கு இடைப்பாறுதல் வேணும், உனக்கு ஜெயம் வேணும், உன் வாழ்க்கை மாறணும்னா ஒரே ஒரு ஆள் தான், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. If you want the deliverance, if you want the refuge, the only man is the Lord Jesus Christ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சுமை சுமந்து சோர்ந்து போயினவர்களே, என்னிடத்தில் வாருங்கள். They that are heavy laden, who be weary by carrying the laden, come unto me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கும் அந்த மனிதரை அந்தவரை தேடி வந்தவர்களுக்கு இளைப்பாறுதல் தரும் ஒரே தெய்வம் இயேசு. On that day he said that I will give you rest, but the man who seek after him, that same God say I will give you rest. இது மதமாற்ற கூட்டம் அல்ல, சபை மாற்ற கூட்டம் அல்ல. It's not a meeting for changing a religion or a changing the church. அவர் எங்களுக்கு செய்ததை சொல்லுகிறோம். We declare what he has done unto நான் us, சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய செய்கைகளை விவரிப்பேன். that I may not die but declare the works of God. இங்கே ஒரு மனிதன் கேட்கிறான், Here the man is asking, இறைவனே உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பும். Oh God, send forth thy light. ஏன் ஒரு மனிதன் வெளிச்சத்தை கேட்கிறான்? Why the man is asking the light? அவனுடைய வாழ்க்கை இருளினாலே பாதிக்கப்பட்டு விட்டது. The life being affected by the darkness. எங்கே மனிதன் விழுந்து போனானோ அன்றைக்கு முழு மனுக்குலமும் உலகமும் இருளின் அதிகாரத்திலே பிடிபட்டு விட்டது. The day man have fallen, the entire mankind and the world is entangled in the darkness. இன்னைக்கு முழு உலகமும் பாவ இருளில் சிக்கி இருக்கிறது.
Every world is now declared and entangled in the sinful things. மரண இருளில் சிக்கி இருக்கிறது. Man is entangled in the sinful day. வியாதியின் இருளிலே சிக்கி இருக்கிறது. They have been entangled in the darkness of sin. துன்மார்க்கம் என்கிற இருளில் சிக்கி இருக்கிறது. They have been entangled in the wickedness which is done. இன்றைக்கு ஒவ்வொருவரும் சத்துரு என்கிற ஒரு வல்லமையினாலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். Every people are affected by the Satan and adversary. அநேகருடைய படுக்கை இருள். Many people bed is a darkness. அநேகருடைய வாழ்க்கையின் வழியே இருள். And every people the life is a darkness. இன்றைக்கு மனிதன் மரண இருளோடு அவன் பழகி போய் கொண்டிருக்கிறான். Man is now practiced and walking in the darkness which is death. நல்லா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். Rightly you have to understand. கொரோனா வந்தது. And corona entered. எல்லாரும் ஓடி ஒளிஞ்சாங்க. And all were trying to hide. அதுக்கு பிறகு அது நீடிக்க ஆரம்பிச்சிருச்சு. Later on it started extending. அப்போ அங்க இருந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்கறாங்க. And from World Health Organization they are declaring a message. கொரோனா போகாது. And corona will not pass. நீங்கள் கொரோனாவோடு மிக்ஸ் பண்ணி வாழ்றதுக்கு கத்துக்கங்க. But practice yourself that you have to mingle along with corona. வியாதியோடு நீங்க நடந்து போறதுக்கு நீங்க பழகிரணும். You practice that you might walk along with corona. இப்படி தான் பைபிளும் சொல்லுகிறது. That's what the Bible says. அவன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கறான். அந்த வல்லமையோடு நடந்து போக அவன் பழகி விட்டான். And a man walking through the valley of shadow of death, but that man have practiced to walk in that. இதுதான் இன்றைய மனித நிலவரம். That is the present status of the விடுதலை இல்லை human. என்று சொல்லும்போது When we say deliverance, அவன் அதோடு நடக்க பழகி விடுகிறான். he practiced to walk along with that. இன்னைக்கு எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. You think how it will be. சங்கீதத்தில் நீங்க பார்க்கலாம். The book of Psalms we can see மரண that. இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தால். And I walk through the valley of shadow of death. இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது. And today such kind of a struggle is there. இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் இப்படி இருக்கிறீர்கள்? How many of you have been entangled? எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are passing in that such life? அருமையான நண்பனே, Beloved friend, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் உன் வாழ்வை இருளை மாற்ற அவர் வெளிச்சமாய் ஒளியாய் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். and that man who is been entangled in the darkness that he might attain the life, God have come that he might entangle and he might enlighten every man who is in the darkness. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். God created heaven and earth. அடுத்த வசனம் சொல்லுகிறது, The next scripture says, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. and the earth was without form and void. ஆழத்திலே இருள் இருந்தது. The deep there was darkness. அன்றைக்கே இருள் இந்த பூமியோடு போராடி கொண்டே இருக்கிறது. On that day the earth was struggling in darkness. 1 சாமுவேல் 2:9 என்ன சொல்லுகிறது? 1 Samuel 2nd chapter 9th verse what it says. துன்மார்க்கன் இருளில் இருக்கிறான். Wicked is in darkness. யோபு 17:13 என்ன சொல்லுகிறது? Job 17:13 what it says. அவனுடைய படுக்கை எல்லாம் இருளாக And இருக்கிறது. his bed is in darkness. யோபு 19:8 என்ன சொல்லுகிறது? Job 19:8 what it says. அவனுடைய வழி எல்லாம் இருளாக இருக்கிறது. His ways are in darkness. 91 சங்கீதம் 6 வசனம் என்ன சொல்லுகிறது? 91:6 what the Psalm says. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள். And the pestilence which walketh in the darkness. அருமையான நண்பனே, இருளுக்குள்ளே கொள்ளை நோய்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. Beloved people, in the darkness the pestilence are walking. ஒரு மனிதனுடைய படுக்கை இருள், அவனுடைய வாழ்வின் வழி இருள், அவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மையே இருள். இப்படி இருந்தால் அவன் எங்கே போக முடியும்? The life of a man, his bed, his walk of life, in all things when darkness where the human can go. இன்றைக்கு இருளுடைய சக்தி என்ன? What is the power of darkness? அது ஒரு பாவத்தின் வல்லமைன்னு வைத்துக் கொள்ளுங்க. That's the power of sin. ஒரு போதையில ஒருத்த மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. When a man entangled in some kind of alcohol, ஏதாவது ஒரு பழக்கத்துல சிக்கிக்கிட்டான்னு or வச்சுக்கோங்க. he might be entangled in some kind of practices. அந்த வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? What that power do? கொஞ்ச நாளுக்குள்ள அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். With certain day passes, it will try to control. அதுக்கு பிறகு அவன் அதுக்கு அடிக்ட் ஆயிடுறான், அடிமை ஆயிடுறான். Later on he become addicted to that. அதுக்கு பிறகு அந்த வல்லமை அவனை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். And later on it tried to overpower him. எங்க அப்பா சாராயம் பயங்கரமா குடிப்பாரு. My father used to drink alcohol. ஏன்னா நாங்க சாராயம் வடிச்சோம். Because we were the one we used to prepare. தூத்துக்குடி பக்கத்துல, near Tuticorin, ஏரல் பக்கத்துல, and near the place called Eral. கொரங்கணி அம்மன் கோவில்னு ஒன்னு இருக்கு. There is a temple called Korangli Amman
Amman Koil. அந்த கோயில் திருவிழாவுக்கு நாங்க சாராய கடையால எடுத்திருந்தோம். நானே ஒரு நைட்ல உட்கார்ந்து நானே 18000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன். And I was a man on that day selling nearly about 18,000 rupees. I was selling alcohol. நான் சொல்றது 84 கிட்ட சொல்றேன். And I'm telling that incident happened in 83 னு வெச்சுக்கங்க. 1983 to 84. இப்படி தான் நாங்க எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. And our life were passing through like that. சாராயம் வடிச்சிட்டு இருந்தோம். And we were trying to prepare that. எங்க அப்பா வந்து அந்த காய்ச்சற இடத்திலே சூடாவே குடிச்சிடுவார். And with the hot my father used to drink when we prepared. அப்படி தான் குடிச்சு And in that manner we were drinking. கடைசில அவருடைய நிலவரம் என்ன? What was the final state? அவருடைய தொப்புள் கிட்ட ஒரு பெரிய ஓட்டை விழுந்துருச்சு. சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வெளிய வரும். And near the belly we can see that there was a great hole was there. All the food used to come out. எல்லா டாக்டரையும் போய் பார்த்தாங்க. And they sought after all the doctors. குடியை நிறுத்தணும்னு சொன்னாங்க. They said that you have to stop your விடுதலை கிடைக்குமா சுகம் ஆகுமான்னு கேளுப்பா அப்படினாரு எங்க அப்பா எங்க அண்ணன்ட்ட. And my father asked my brother, will I get any deliverance? சாராயம் குடிக்காம இருந்தா கூட கொஞ்ச நாள் உயிரோட இருப்பீங்க. But if you don't drink you will have some life. அப்ப விடுதலை கிடைக்காது சுகம் கிடைக்காது. And no healing, no deliverance. குடிச்சே செத்து விட்டாரு. And he started drinking. அது ஒரு வல்லமை. That's the power. அதனால தான் கொலோசியர் 1:13 என்ன சொல்லுகிறது? In Colossians 1:13 more it says. வேதம் சொல்லுகிற வார்த்தை என்ன? What the word the Bible இருளின் says. அதிகாரம். And the power of darkness. இன்னைக்கும் கூட போதையில வாலிப சமுதாயம் சிக்கி தவிக்குது. The youth are entangled in that kind of power. இப்ப போதை வந்து போதைன்னு பேர்ல இல்ல போதை சாக்லேட்ல வருது. And now it is coming in the form of a chocolate. காலேஜ் வாசல்கள் எல்லாம் விக்கிறாங்க. In all the gates in the hostels and இது எல்லாமே colleges. வாலிப சமுதாயத்தை மனித சமுதாயத்தை அழிக்கக்கூடிய சக்திகள். And these are all the power which will be trying to destroy the humankind. இது ஒரு இருளின் வல்லமை. These are all the powers of darkness. இவைகளிலிருந்து ஒரு மனிதனுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? How can a man get deliverance out from that? ஒரு குடிகாரனை விடுதலை ஆக்க முடியுமா? Can a drunkard man can deliver another one? ஒரு தவறு செய்றவன் ஒரு தவறு செய்வனை காப்பாத்த முடியுமா? A man who commit error can he be delivered? இவனே சேத்துல இருக்கான். அடுத்த ஸ்டெப் வச்சா இவன் இன்னும் சேத்துக்குள்ள தான் போயிட்டே இருப்பான். He himself is in miry clay, then when he step out how it will immerse him. மனிதனை மனிதன் மீட்க முடியவில்லை. ஆனபடியால் தான் இறைவன் மனிதனாக இந்த பூலோகத்திலே வருகிறார். Man cannot be delivered by another man. That is why God came into this world in the form of a man. ராஜாக்களை அனுப்பி பார்த்தார். He sent forth the king. நியாயாதிபதிகளை அனுப்பி பார்த்தார். He sent forth the judges. அனுப்பி He பார்த்தார். sent forth the prophets. ஊழியர்களை அனுப்பி He பார்த்தார். sent forth the servants of God. எந்த மனிதனை வைத்து மனிதனை எடுக்க முடியல. No man can deliver another man. ஆனபடியால் Yet இறைவன் தன்னுடைய குமாரனை மனிதனாக இந்த உலகத்தில் அனுப்பினார். that's why God sent forth his beloved son into this world. அவர்தான் இருளை வெளிச்சமாக்குகிறவர். He is the one who will turn the darkness into light. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது In book of Genesis first chapter when we see ஏன் இந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பும் என்று கேட்கிறான். அதான் சப்ஜெக்ட். The subject is that why the man that to be delivered he is asking you send the light. உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பும். You send forth the light. இரண்டாவது சொல்றான். Secondly he says உம்முடைய சத்தியத்தை அனுப்பும். you send forth your truth. மூன்றாவது சொல்றான். Thirdly he says அது என்னை நடத்தட்டும் என்று சொல்லுகிறான். he said let it guide me. நான்காவது சொல்லுகிறான். Fourthly he said அது என்னை பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு போகட்டும் என்று let சொல்லுகிறான். it take me into the tabernacle of God. ஐந்தாவது சொல்லுகிறான். அது Fifthly உம்முடைய வாசஸ்தலங்களுக்கு என்னை கொண்டு போவதாக. let it take me to the altar of God. அப்பொழுது நான் என் தேவனிடத்தில் போய் நான் சேருவேன். Then I will reach with my God. ஹல்லேலூயா. Hallelujah. அவனுக்கு அன்னைக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது. He received the light. தன்னுடைய வாழ்வின் இருள் நீங்க வேண்டுமானால் இயேசு என்கிற வெளிச்சத்தை தேட வேண்டும். If a man the darkness should depart, a man should see Jesus which is light. இறைவனை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்? What it speaks about God. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை பார்க்கும் பொழுது Genesis 1 chapter 2 and 4 verse when we இறைவன் இருளையும் வெளிச்சத்தையும் பிரிப்பவர். and God is the one which will divide the light and அருமையான darkness. நண்பனே, Beloved friend, இன்றைக்கு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசுவினுடைய வெளிச்சம் உன் வாழ்வில் பிரகாசிக்குமானால் இதுவரை உன் வாழ்வில் போராடிக் கொண்டிருந்த இருள் உன்னை விட்டு பிரிந்து போகும். the true light which enlighteneth every man whomsoever who cometh unto him, the darkness which is in your life, that light will try to take away every problem. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். Because he is an almighty God. ஏனென்றால் அவர் சிருஷ்டிகர்.
He is the God of creation. இந்த உலகத்துல எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டவைகள். Everything in the world is created. அந்த கிரியேட்டர் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. Without creator nothing is there. இந்த தேவன் என்ன செய்கிறார்? What does God do? இருள் இருக்குதா? If the darkness is அந்த there, இடத்துல வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய தேவன். and our God is a God in the darkness, he will try to send forth his light. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன அதிசயமான தேவன் இயேசு. Our wonderful God is the Lord Jesus Christ. Out from darkness he will send forth the light. ஆதியாகமம் 1:3 பார்க்கும் பொழுது In Genesis 1:3 when we read, வெளிச்சம் உண்டாக கடவது என்று இயேசு சொன்னார், தேவன் சொன்னார். Jesus said, the Lord God said, let there be a light. யோவான் 1:5-9 என்ன சொல்லுகிறது? John 1:5-9 what it says. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். And he is a true light which enlighteneth every man whomsoever who cometh இயேசு unto இந்த him. உலகத்திலே பிறந்தபோது சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? What was the word when Jesus was born in this earth? ஏசாயா 9:2 என்ன சொல்லுகிறது? And Isaiah 9:2 what it says. இருளில் இருக்கிற ஜனங்கள் இயேசு பிறந்த பொழுது பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். People who were in darkness when Jesus was born, they saw the light. சங்கீதக்காரன் 18 சங்கீதம் 28 வசனத்திலே என்ன பேசுகிறான்? 18:28 what the psalmist says. என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் தெய்வன். And my God is a God who turned my darkness into light. அருமையான நண்பனே, Oh beloved friend, அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brother and sister, அருமையான தேவனுடைய ஜனமே, beloved children of God, இதுவரை உன் வாழ்வில் இருளின் வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறதோ, and until in this life the darkness is struggling, இன்றைக்கு அவரை நோக்கி பார். you look unto him. அவரை நோக்கி பார். Look unto him. சிலுவையில் உனக்காக ஜீவனை கொடுத்தவரை நோக்கி பார். The God who gave his life on the cross, you try to look unto உனக்காக him. எனக்காக அடிக்கப்பட்டவர். You and I, he being slain on the உனக்காக cross. எனக்காக மரத்திலே தூக்கப்பட்டவர். He was the one who was taken upon the cross for you and I. முழு மனுக்குலத்தின் பாவங்களையும் தன்மேல் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டவர். He was the God who have taken every condemnation which will fall upon us, he took upon him. அந்த இயேசுவை நோக்கி பார். You look unto Jesus. அவரை நோக்கி பார்த்தவர்கள் They that looked unto him, பிரகாசமடைந்தார்கள். all were enlightened. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. Their face will never be put into shame. ஆண்டவரை நீ இன்றைக்கு நோக்கி பார்ப்பாயானா, When you look unto that உன் God, வாழ்வு பிரகாசமாய் மாறும். your life will be shining. எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவை நோக்கி பார்க்க How போகிறீர்கள்? many of you are going to look unto that Jesus? இயேசுவை குறித்து பலரும் அவர் கடவுள், அவர் கிறிஸ்தவர்களின் தெய்வம் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், முழு உலகத்துக்கும் இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Many people looking unto Jesus, they say he's a God for the Christian people, but I say he's the God, he's the savior for every mankind. அவர் தனக்காக பாடுபடவில்லை, He did not suffer for himself. தனக்காக மரிக்கவில்லை, He did not die for him. தனக்காக ரத்தம் சிந்தவில்லை. He did not shed blood for him. முழு மனுக்குலத்தின் ஆக்கினையும் அவர் ஏற்றுக்கொண்டார். He took upon the condemnation which will fall upon the man. He took upon him. 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். 17 hours he was hanging on the cross without taking a cup of water. 5480 காயங்கள் அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். 5480 wounds. முதுகில் மட்டும் 150 ஆழமான காயங்கள். பைபிள் சொல்லுகிறது அவருடைய முதுகு உளப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible clearly says behind his back there was 150 wounds were there. It was plowed like a plowing share. அவருடைய தலையில முள்முடி வச்சு அடிச்சாங்க. And they have crowned with a nail upon his head. 17 முள்ளு உள்ள குத்திருச்சு. 17 thorns were pierced. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. And think how it would be. 150 கிலோ எடையுள்ள அந்த சிலுவையை மனுக்குலத்துக்காக அவர் சுமக்க முடியாமல் சுமந்தார். He was unable to bear the 150 kgs of a cross he carried. அவ்வளவு ஒரு கொடூரமான மரணத்தை அவர் தன்னுடைய குற்றத்துக்காக அல்ல, முழு மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, விடுதலைக்காக, சேமத்துக்காக, நன்மைக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். Such a cruel part Jesus took upon that the mankind might have the deliverance. He passed through that kind of a trial in his life. சிலுவை Cross, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்பாட். it's an exchanging place. அதை நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். Rightly you have to understand that.
நீங்க சிலுவையை பாக்குறீங்க. You are watching that cross. முந்தியெல்லாம் பண்டமாற்ற முறைன்னு சொல்லுவாங்க. Only there is a method of passing through the material from one to other. நெல்லு கொடுத்தா கடையில போய் நெல்லு கொடுத்தீங்கன்னா அந்த கடையில உள்ள ஜாமான்லாம் நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு தேவையானது அந்த ரேட்டுக்குள்ளத வாங்கிக்கலாம். And if you try to give a grain, you can exchange for that, you can receive the other material from the shop. அதுதான் மனுக்குலத்துக்கும் தெய்வத்துக்கும் நடுவுல உள்ள அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்பாட் தான் சிலுவை. That exchange spot between mankind and Jesus, that's cross. அவர் சிலுவையிலே தண்டனை ஏற்றார், உனக்கும் எனக்கும் இந்த பூமியிலே பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. He took upon the punishment which he was hanging on the cross for you and I, we received the deliverance through that. அவர் சிலுவையிலே காயப்படுகிறார், அவருடைய தழும்புகளால் உனக்கும் எனக்கும் சுகம் கிடைக்கிறது. And he was wounded upon the cross, because of the stripes you and I will receive the deliverance. அவர் நமக்காக பாவம் இல்லாத அவர் பாவமானார், நாம் நீதிமானாய் மாறுகிறோம். And we become righteousness. He who have not committed sin, for us he became as a sinner. அவர் சிலுவையிலே ஜீவனை விடுகிறார், மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார், நமக்கு ஜீவன் கிடைக்கிறது. And he gave his life on the cross for us, we receive through that a life. சிலுவையிலே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கலங்கினார், நமக்கு சமாதானம் கிடைத்தது. And Jesus cried, why Lord you have forsaken me? By that we receive the மரத்திலே peace. தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டது போல இயேசு சிலுவையிலே நமக்காக சாபமானார். இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே நடமாடுகிறோம். Cursed is a man who hangeth upon the cross. For you and I, he hath taken the cross with great peace. You and I are walking in this world. பிதாவுக்கு சமமாக இருக்கிற அந்த ஐஸ்வரியமான வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே அவர் தரித்திரனாய் மாறினார். நாம் எல்லாரும் ஐஸ்வரியவான்களாய் இந்த பூலோகத்திலே சுற்றி வருகிறோம். The greatest place where he had with his father, he has lost that greatest richest place for you and I, that we might become a great in the sight of God. முழு மனுக்குலமும் அவரை தள்ளிவிட்டது. Every mankind have rejected him. நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். We all were accepted. அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். He took upon the shame. நமக்கு நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தினார். And God exalted our name. பிதா அவருக்கு தன்னுடைய முகத்தை மறைத்தார், நமக்கோ பிதாவின் முகம் பிரகாசமாய் கிடைத்தது. God for him he has taken away his face, but we receive the light from the Father. அவர் நொறுக்கப்பட்டார், He was bruised. நீயும் நானும் உருவாக்கப்படுகிறோம். You and I are formed. இப்படி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். And I can go on telling. சிலுவையிலே இயேசுவின் மரணம் இன்னைக்கு உலகத்தின் பார்வையிலே தோல்வி என்று சொன்னாலும் உன் வாழ்வை அவர் வெற்றி சிறக்க பண்ணும்படியாக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Upon the cross, the life of death of Christ Jesus might be looking as a failure, but you and I will receive the deliverance from the அருமையான cross. நண்பனே, சிலுவை உன் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட். And beloved, the cross is a turning point that you and I will be turned. இந்த இயேசு இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் மிருகம் போல இருந்திருக்கோம். If Jesus is not there, we all will be like a beast. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், The psalmist says, நான் மிருகம் போல இருந்தேன், I was like a beast. காரியமறியாத மூடனாக இருந்தேன். I was like a fool not ஆனால் understanding. இப்பொழுதோ உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே நீர் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். Lord, by your counsel, Lord, you will accept me at the very end, he says. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And praise be to the holy name of God. இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இறைவா உன்னுடைய வெளிச்சத்தை அனுப்பு என்று கதறினான். This man crying unto the Lord, Lord, you send forth your light. யாத்திராகமம் 13:21 சொல்லுகிறது. Exodus 13:31 it says. இருளான இடங்களில் வழிகாட்டுகிற தெய்வம். And he is a God in the path of darkness, he will show the way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And praise be to the holy name of God. 97ஆம் சங்கீதம் Psalms 97 11ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. 11 what it says. 97:11 சங்கீதம். Psalms 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. Light is shone for the righteous. எங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது? Where it is sown. சிலுவையிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. It is sown upon the cross. அவருடைய முதுகு உளப்பட்டு And he back was plowed. வசனம் அங்கே விதைக்கப்பட்டது. The word is sowed there. அங்கே வெளிச்சம் உனக்காக விதைக்கப்பட்டிருக்கிறது. There the light is sown for you. எந்த இருளின் பிடியிலே இருந்தாலும் அருமையான நண்பனே,
இயேசு என்கிற ஒளிமயமான அந்த வாழ்க்கையை நோக்கி நிற்பார். Beloved people, wherever you might be entangled in the darkness, look unto Jesus, who is a great light. ஒளிமயமான எதிர்காலம் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. And there is a future which you have a light. You look unto Jesus. என்றென்றும் வந்தடையும் கண்மலையும் இயேசுவே, எந்த நின் தாகம் தீர்க்கும் கண்மலையும் இயேசுவே, ஒளிமயமான எதிர் கால ஒன்றை நாடியே உலகெல்லாம் அலைந்து அலைந்து தேடியும் நான் காண்கிலே. அல்லேலூயா. ஒளிமயமான எதிர்காலத்தை தேடி வீணாக எங்கும் அலைய வேண்டாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சத்திய ஜீவ வெளியாக இயேசு இந்த உலகத்திலே உதித்திருக்கிறார். அவரை நோக்கி வந்தால் ஒளிமயமான எதிர்காலம் உனக்கு இருக்கிறது. And 2000 years before Jesus Christ has come for the mankind, when you seek after him, you have a great light, which is a great shining light which will be there. பக்தன் எப்படி பாடுகிறார்? How people saw him. ஒளிமயமான எதிர் காலம் ஒன்றை நாடியே உலகெல்லாம் அலைந்து அலைந்து தேடியும் நான் காண்கிலேன். உலகத்துல தேடினானா எங்கேயும் காணல. Man, he is seeking in the world, but he could not find. ஆனா கடைசில எங்க வந்து நின்னா? Finally, where he stood. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். In the name of the Lord, it is a great refuge. அவன் கடைசில இயேசுவிடத்துல வந்து கேக்குறான், உங்களுடைய வெளிச்சத்தை அனுப்புங்க, என் வாழ்வின் இருள் மாறட்டும். He came unto Jesus, Lord, you send forth your light, let my life might change. ஒரு நாள் சவுல் என்கிற ஒரு மனிதன் பயணப்பட்டான். One day, a man called Saul, he was journeying. ரொம்ப படிச்சவன். And he was a well-educated ரொம்ப man. திமிரு பிடிச்சவன். And a man who is having all kind of தன்னுடைய pride. மார்க்கம் தான் கரெக்ட்னு பேசிட்டு இருக்கறவன். A man who speak always his way is right. தான் செய்யறதா சரின்னு சொல்வான். What he do is right, he will say. அதுக்கு ஆப்போசிட்டா யார் பேசினாலும் அவன் அடிப்பான். Anyone who speak contrary, he will try to smite. அது சபையா இருந்தாலும் சரி, சங்கமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. Whatever it might be, the society or the people or the church or in the synagogue. இப்படி போய் கொண்டிருந்த பொழுது, when he was passing, ஒரு நாள் அவன் குதிரையிலே போன பொழுது, when he was traveling on a horse, ஒரு பெரிய வெளிச்சம் அவனை சந்தித்தது. there came a great light. இதுவரை அவன் பார்க்காத ஒரு வெளிச்சம். A great light which he hath not seen so far. அந்த வெளிச்சம் வந்து அவன் முகத்திலே பிரகாசித்த பொழுது அவன் விழுந்தான், குருடனாய் மாறி போனான். That light, when it fell upon his face, he fell down and he became a blind. அதுவரை அவனுக்கு படிப்பு, அறிவு, ஞானம், புத்தி, திமிரு, ஆணவம் எல்லாம் இருந்துச்சு. ஒரே வெளிச்சம் தட்டின தட்டுல எல்லாம் அடங்கி ஃபியூஸ் போன ஒரு ஆளா மாறிட்டான். And until all that time he had an arrogance, he was pride, he had all kind of boosting nature, but the light when it met, he fell upon the ground. அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த வெளிச்சத்திலிருந்து அவனோடு பேசினார். That from that light God spoke to him. ஆமென். அவனோடு அவர் பேசின உடனே, and when God spoke to him, அது வரைக்கும் இயேசுவே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தான். until he was denying about Jesus. யார் நீர்னு கேட்டுட்டு இருந்தான். He was asking who thou art. அவர் என்ன கடவுள்னு சொல்லிட்டு இருந்தான். What kind of God he is. அந்த சந்திப்பு அவனை மாற்றி விட்டது. The visitation changed him. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். It's what hard to kick the prick, it says. உடனே அவன் சொன்னான், எனக்கு சத்தம் கேக்குது, என் கண்ணு பார்வை பறி போயிடுச்சு, பயங்கரமான ஒரு பிரைட்னஸ் தாக்கிடுச்சு, நீங்க யாரு அப்படின்னு கேட்டான். He asked, a great light fell upon, I could not see, I don't have a sight, who thou art. ஆண்டவரே நீர் யார்? Oh God, who thou art. அன்றுதான் அவர் நான் இயேசு என்று பேசினார். On that day he spoke, I am Jesus. எப்படி இருக்கும்னு பாருங்க. And see how the visitation will be. எங்க வீட்ல எல்லாம் இப்ப பாஸ்டர் அவர் சோக கதையை சொன்னாரு, எங்க கதையை சொன்னா த்ரில்லிங்கா இருக்கும். And pastor told his story of sorrow. When I tell my story, it will be thrilled. அது வந்து சோக கதை, இது வந்து டிஃபரண்டா போயிட்டே இருக்கும். And that story is of a sorrowful story, but this is something a thrilling story. ஒரு நாள் நைட் 10 மணிக்கு நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். எங்க வீட்ல நானு, எங்க அம்மா, ரெண்டு அக்கா. And one day night I was sleeping, my mother, my sister, both the sisters were there. காம்பவுண்ட்ல வந்து கதவை தட்டறான், டம் 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 டம்னு தட்டறான். And in the compound they are knocking the door. டக்குன்னு நான் வெளிய வந்தேன், எட்டி பார்த்தேன். I came and leaped. கதவை திறந்து என்னன்னு கேட்டேன். And I opened the door and asked him what is. சின்ன அண்ணனை தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு வெட்டிட்டாங்க. And my அவருக்கு ஓவர் ப்ளீடிங் ஆயிடுச்சு, அதனால
மாற்று வஸ்திரம் வேணும் அப்படின்னு ஒருத்தன் வாசல்ல நிக்கிறான். And a person was standing, your younger brother been beaten and he was shedding in blood and we need a garment to change. எங்க ரெண்டு அக்காவையும் வீட்ல வச்சு பூட்டிட்டு நானும் எங்க அம்மாவும் தெருவுல நடந்து போறோம், ஆஸ்பத்திரிக்கு போறோம். And my mother along with my sister, we locked the door, we were marching. நாங்க சும்மா இயேசு கடவுள்னு சொல்லல. We are not telling that Jesus is God. அவர் எங்களுக்கு செய்தார், அதனால சொல்றோம். And he did for us, that's why we say that. ஆஸ்பத்திரி போனா we went to hospital. அப்பனா ஃபர்ஸ்ட் எய்ட் முடிஞ்சு அவர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே வராரு. அப்பமும் தெம்பா நடந்து வராரு. ஃபுல்லா ஒரு 40 இடத்துல வெட்டு, அப்படியே ஃபுல்லா கை இப்படி தொங்குது, கையை கட்டி இருக்கிறாங்க, அப்படியே எந்திரிச்சு வெளியே வராரு. He came out from that hospital. He was having nearly 40 wounds in his body. அடுத்த 2 நாள்ல அந்த வெட்னவனை வெட்னாங்க. Within 2 days இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை மிருகத்தனமா போய் கொண்டிருந்தது. Our way were marching like a beast. மனிதனை மனிதனாக மாற்றி மனிதனை புனிதனாக மாற்றுகிற அந்த வெளிச்சம் தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றினது. And that light which can change the man and to light, that light met our life. சமீபத்துல கூட ஒரு நாள் வந்தாரு என்னைய பார்க்க. நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன்னு எவனோ கிளப்பி விட்டுட்டான், செத்துருவாருன்னு சொல்லி. Recently my brother came that I am serious, somebody have made that news bright, that's why he came to me. எப்ப சாவன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? And all will be expecting when he will die. பரமக்குடி வந்த உடனே அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டான். And somebody told that ரொம்ப சீரியஸ்ன்றான். திடீர்னு வண்டி வந்து நின்னுடுச்சு. And suddenly the vehicle came and stopped. Somebody told that I am serious. இன்னைக்கு அவர் கையை இதுவரைக்கும் மடக்கி விட்டுருப்பாரு. ஏன்னா எங்க இருக்கு இவள் நிலத்துக்கு வெட்டு தையல் அப்படி போட்ட படம் அப்படியே இருக்கும், தடம் அப்படியே இருக்கும். The wounds and the stitches are there in his left arm. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And praise be to the holy name of God. நான் அவர்ட்ட சொன்னேன், நீங்க திருந்துங்க. I told to him, you change. பைபிள் படிங்க. And you read the Bible. புத்தி மாறும். And your mind will sober. அவர் சொன்னாரு. And he said, பைபிளா? Is it Bible? பைபிள்னா அந்த ப்ளூ கலர் அட்டையில ஒரு புக் இருக்குமே அதுவா? It's like a book which will be having a blue color. ஆமான்னு. Yes, I said. இந்த கிடியன் பப்ளிகேஷன்ல புதிய ஏற்பாடு போட்டிருப்பான். The New Testament in Gideon publication. என்ன இப்போ வந்து என்ன பைபிள் படிங்கற? நான் ஏற்கனவே பாளையங்கோட்டை ஜெயில்ல படிச்சிட்டேன்டா அப்படினாரு. And he said that in Palayamkotte jail I have already read that Bible. அங்க வேற ஒண்ணும் கிடையாது, அந்த ரூம்க்குள்ள அதான் போட்டுருப்பான். And in that room there is nothing, only that book alone will be. பேசதுக்கு ஆளு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இந்த புக்க ஃபுல்லா நான் படிச்சிட்டேன் ஏற்கனவே, ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டார். Nobody is there to speak, but I have read that book completely, he said. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்ச்சில ஒழுங்கா போய் சர்வீஸ் இன்னைக்கு காலைல சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பார். But today he is attending the service regularly. ஒழுங்கா நம்ம சர்வீஸ்ல அட்டெண்ட் பண்றாரு. இப்போ கம்முன்னு அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பேசாம போய் உட்கார்ந்திருப்பாரு. ஒழுங்கா தசம கொடுத்துட்டு பாஸ்டர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வீட்டுக்கு ஓடிடுவார். Now he is silent. He is used to walk to church. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். I am telling about the light which will enlighten every man. சிலுவையிலே அவருடைய முகம் இருளடைந்தது, பூமி இருளடைந்தது. ஆனால் மனித குலத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது. விடிவெள்ளி நட்சத்திரமாய் இயேசு உதித்தார். And the earth became dark and the crucifixion, the cross became dark, but the world received the light as he was hanging on the cross. The mankind received that light. மனிதன் நீதிமானாய் மாற வேண்டும். The man should become righteous. அவனுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கு. And for him only the light is sown. நீதிமான் என்று சொன்னால் நீதியை கடைபிடிப்பவன் நீதிமான். A righteous man is the one which will walk and keep the righteous. முதல் நீதி தேவ நீதி இயேசுவை கடவுளாய், the first righteous, தலைவனாய், நாயகனாக, எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக ஏற்றுக்கொள்வது. And you have to accept Jesus as God, as a king, and you have to accept him as he is your savior. இது மனம் சம்பந்தப்பட்டது. And this pertains to your mind and heart. குடிக்க வேண்டாம். And don't drink. போதைக்கு அடிமையாகாதீங்க. Don't be addicted to that. தவறான வாழ்க்கைக்கு போகாதீங்க. And don't go to immoral life. இது உங்களுடைய சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம். And your body is the temple of God. நீங்க பாருங்க சாராய புட்டியில அழகா போட்டிருப்பான், குடி பழக்கத்தை கெடுக்கும், குடிப்பழக்கம் உன் குடும்பத்தை என்ன செய்யும், நடுத்தருவுக்கு கொண்டு வரும். நான் அப்படிலாம் போடல, ஓரளவு போட்டு வச்சிருக்கான். And in the bottle we can see that in the wine bottle when you drink it will spoil, it will corrupt your family. வாசிச்சிட்டு இருக்கான், அதுக்குள்ள இருக்கிற சரக்கு மட்டும் தான் பார்க்கறான். And he see only the thing which is inside the bottle, not which is written there. சிகரெட் பாருங்க, you see the pipe in cigarette, உடல் நலத்துக்கு கேடு. it's injurious to health when you smoke. அதை எவனுமே படிக்கிறது இல்ல, அதுக்குள்ள இருக்கிறத தான் இழுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றான். Nobody understand and read, but they want to pipe that cigarette. நான் டியூஷன் படிக்கும்போது, and when I was studying in the tuition, நைட் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து
கிளம்பி வந்துருவோம். And from night we will used to go out from the home to study. என் கூட உள்ள பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, my friends, when you see, அப்ப ப்ளூ பேர்ட்னு ஒரு சிகரெட் வந்த புதுசு டைம். it's a time that the Bluebird brand was introduced. டைம் ஆயிடுச்சுனா, when time passed, வாங்குன சிகரெட் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, டியூஷன் வாத்தியார் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. we cannot take to the tuition teacher as well as we cannot take back to our home. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கொண்டு போக முடியாது. Next day you cannot take even to school. என்ன பண்றது? What to do? வேஸ்ட் பண்றதுக்கும் கஷ்டம். And in order to காசு கொடுத்து வாங்குனதாச்சே, because we have given money. அப்படி 4 வச்சிட்டு இழுப்பான். And 4 used ஒரே to விரல்ல 4 வச்சு இழுப்பான். in a single finger we used to keep the 4 cigarette and pipe. இதுதான் இன்னைக்கு பாவத்தை சமுதாயத்தை அழிச்சிட்டு இருக்கு இருளின் அதிகாரம். This is the sin which is destroying the society. This is the power of darkness. இவன் மனம் திரும்ப வேண்டும். He has to change. தவறுகளில் இருந்து, and from பாவத்தில் இருந்து, கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து, from wrong immoral life, எல்லாவற்றில் இருந்து அவன் வெளியே வரணும். from all things he has to come out. எங்க வீட்ல என்னை விட்டதுக்கு காரணமே அவங்க எல்லாம் ரஃபா போயிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் கிறிஸ்துவுக்குள்ள போயிட்டான். இவன் ஒருத்தனாவது திருந்தவனா இருக்கட்டும் என்னை விட்டாங்க. தப்பிட்டேன் நான். And I escaped. They left. Let one be a good person, all have other become a beast. Let him be in Christianity. They left me. நம்ம வீட்ல ஒருத்தனாவது நல்லவங்கற பேர் வாங்கணும் நான். Let one person received there is a good man in the house. எப்படியாவது போலீஸ்ல 1008 கேஸ் and thousands of cases they were trying to put upon. எங்க அப்பா once upon a time அவர் போலீஸ். Once upon a time my father belonged to a police department, working in police department. இப்ப போலீஸ் கேஸ்ல எங்க அண்ணன்மார் ரொம்ப சிக்கனதுனால எங்க வீட்ல எப்படியாவது என்னை ஐபிஎஸ் ஆக்கணும்னு தலைகீழ நிக்கறான். நான் இங்க இயேசு கிட்ட போய் எங்க போணும் ஊழியத்துக்கு போணும் நான் தலைகீழ நிக்கறேன். My family member were pressurizing that I should become an IPS officer, but I am pressurizing to walk behind Jesus. கடைசில நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கும்போது எங்க அண்ணன் சொன்னாரு, தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கே உன்னை நான் ரவுடியா மாத்தி இருக்க வேண்டியது. மிகப்பெரிய தவறு செய்து நான் தோற்று போய் விட்டேன்னாரு. And my brother said, when I committed for the ministry, when I consecrated, my brother said, என் வாழ்க்கையில அந்த வெளிச்சம் வந்தது. and in my life the light came. என் வாழ்வின் இருளை மாற்றினவர். God turned the darkness into light. இருளை மாற்றக்கூடிய சக்தி இயேசுவுக்கு மட்டும்தான். The power only Jesus alone have that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And praise be to the holy name of God. அவன் சொல்றான், எனக்கு வெளிச்சத்தை அனுப்புங்க. Lord, you send forth the light. உன்னுடைய மனதை பிரகாசிக்க it will enlighten your mind. உன மனக்கண்களை பிரகாசமாக்க கூடிய it will make your mind sober. அந்த வெளிச்சம் இயேசு. that light is Jesus. இப்போ அவன் என்ன சொல்றான்? What he say now? முதலாவது எனக்கு வெளிச்சத்தை அனுப்புங்க. Lord, you send forth your light. ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. It's not enough to accept Jesus. இயேசு தெய்வம் என்று அங்கீகரித்தால் மட்டும் போதாது. not accepting Jesus is a true God. ஒரு நாலு கடவுளை வச்சிட்டு நாலு அதுலயும் அவரு ஒரு ஆளு அப்படினு சொல்ல கூடாது. and don't keep the 4 gods and say that he is one among. உன்னுடைய வாழ்வு பிரகாசிக்கணும்னா, if your light should enlighten, இன்னைக்கு டாக்டர்ஸ் நீங்க போங்க. you go to doctor. ஒரு மோசமான வியாதியில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. if you have been affected in the cruel sickness, அவர் இனிமே சொல்லுவாரு, he will tell, உனக்கு பத்தியம் கொடுப்பாரு. and he will give some இதெல்லாம் medicine. சாப்பிட கூடாது. don't do this இதெல்லாம் thing. குடிக்க கூடாது. and don't drink. இதெல்லாம் நீ குறைச்சறணும். and you have to reduce. சொல்றாரா இல்லையா? whether he say or not. அவர் சொல்றாரு. and he is giving some kind of advice. உனக்கு முடிஞ்சிருச்சு. if you drink you will be end. நீ ஸ்மோக் பண்ணிட்டேனா முடிஞ்சு போச்சு. if you smoke that is an end for you. இனி சால்ட்டே நீ எடுக்கவே கூடாது. you cannot take a சுகர் பக்கமே போய்டாத. don't go to sugar. என்ன பலகாரமே டச் பண்ண கூடாது. don't touch the oil. இப்போ எல்லாரும் என்னன்னா நீ காண்பாய் அதை புசிக்க மாட்டாய். you all will see, don't eat. வீட்ல எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு அப்படியே பார்த்துட்டே முழிச்சிட்டே போவான். என்னன்னு கேட்டா அது சுகர் அப்படிமா. and all in the house சுகர் சால்ட் இன்னைக்கு டிசைனா வந்துட்டே இருக்கு. design sugar, salt, or everything are coming to. ஆனா ஜனம் அதுக்கு கீழ்ப்படியுது. but people are obeying. yeah why? ஏன்? why? உயிர் வாழணும்னு ஆசைப்படுறான். they desire to live. கிறிஸ்தவ வாழ்வில நீ ஜீவனோடு இருக்கணும்னு சொன்னா, if you want to live in Christianity, வெளிச்சம் என்கிற அந்த தத்துவத்தை நீ சந்தித்ததோடு நிறுத்த கூடாது. don't stop when you come and meet that light. பவுலை அந்த சவுலை அந்த வெளிச்சம் சந்தித்தபோது அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். the Saul, when the light met him, when he became a Paul, he obeyed to that light. அதனால தான் இயேசு தன்னை பற்றி பேசும் பொழுது, that's what when Jesus speaks about him, நானே வழியும், I am the way, நானே சத்தியமும், I am the truth, நானே உயிர்த்தெழுதலின் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the life of resurrection, he said. ஒருவனுக்கு இயேசு வழி,
ஒருவனுக்கு இயேசு ஒளி. And for one he is a way, for one he is a light. அந்த ஒளியினிடத்திலே வந்தால் மட்டும் போதாது. Not only enough when you come to that light. அந்த ஒளியினிடத்திலே வருகிற சத்தத்தை நீ கேட்க வேண்டும். From the light, the truth, the voice which came, you have to obey. அதனால தான் அந்த மனிதன் கேட்டான், That man asked him, நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? why I should walk உம்முடைய in sorrow? வெளிச்சத்தை முதலாவது அனுப்புங்க. Lord, you send forth your light. இரண்டாவது உம்முடைய சத்தியத்தை எனக்கு அனுப்பும். Next, Lord, you send forth your truth. அருமையான நண்பனே, Beloved friend, யோவான் 17:17 என்ன சொல்லுகிறது? for John 17:17 it says, வசனமே சத்தியம். the word is his truth. சகலத்தையும் வசனத்தினாலே அவர் தாங்குகிறார். And he tried to uphold everything by his word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning there was a அந்த word. வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And that word was with அந்த God. வார்த்தை தேவனாக இருந்தது. And that word was of அந்த God. வார்த்தை மாம்சமாய் மாறினது. And that word became flesh. அந்த மாம்சம் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இயேசு என்கிற திருநாமத்திலே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். And that word filled by grace and mercy, and by graciously he dwelt among us. ஒரு மனிதன் வாழ்க்கையிலே இயேசு வந்தால் மட்டும் போதாது. And when Jesus entered into a mankind, that is not enough. அவர் ஒரு ஹாஸ்பிடலுக்கு நீ போனா மட்டும் போதாது. அங்க உள்ள ட்ரீட்மென்ட்க்குலாம் நீ கீழ்ப்படியணும். When you go to the hospital, it is not enough, but whatever the treatment they give, they have to obey. எல்லா டிபியும் மானிட்டர்லாம் புடிங்கி போட்டு நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னா செத்து போய்டுவே. When you try to put away all kinds of tubes, when they have been injecting the injection, இயேசு என்கிற ஒளியினிடத்திலே வந்த பின்பு coming into that light which is Jesus, அந்த வாழ்க்கையினுடைய வெளிச்சம் உனக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால், when that light which is the life should abide, நீ பெற்ற விடுதலை நிலைத்திருக்க வேண்டுமானால், the deliverance that should abide, நீ பெற்ற ரட்சிப்பு நிலைத்திருக்க வேண்டுமானால், the salvation which should abide, நீ அடைந்த சுகம் நிலைத்திருக்க வேண்டுமானால், if the healing should abide. நீ இப்ப பிசாசு இன்னைக்கு வந்திருக்கீங்க, இயேசு உன்னை பிசாசு பிடியில இருந்து விடுதலையாக்கிட்டார். Now you have come here, God has delivered you out from that kind of நீ மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டீனா, if you return back to your original உன்னை விட்டு life, வெளியே போன ஆவி திரும்பி வரும்னு மத்தேயு 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. Matthew 12th chapter, it clearly says that spirit will return back. ஒரு வீட்டிலிருந்து புறப்பட்ட ஆவி, A spirit which begin from one house, துரத்தப்பட்ட அந்த ஆவி, that spirit which was driven out. மத்தேயு 12:43-44 வாசியுங்கள். 43-44 kindly read. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி, போதுமா? செய்வனே நாங்க துரத்திடுவோம். இயேசு பிசாசை துரத்திடுவாரு, அவனை விரட்டிடுவாரு, உனக்கு வெளிச்சம் கொடுத்துருவாரு, வியாதி சுகமாயிடும். அதோட நீ போயிட்டீனா இந்த ஆவி நீ எங்கடா வாய்ப்பு கிடைக்கும்னு வெயிட் பண்றதாக பைபிள் சொல்லுது. The Bible clearly says that the spirit is waiting. You might be receiving the deliverance, you might be delivered out from sorcery, but it will be waiting. அதுக்கு பிறகு உன் வாழ்க்கை கேடுகட்டதா மாறிடும். And later on your life will be miserable. அந்த நீ பெற்ற விடுதலை, The deliverance what you நீ receive, பெற்ற சுகம், the healing, நீ பெற்ற ஆசீர்வாதம், the blessing, உன்னுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் it should abide in your life. நீ வெளிச்சத்திற்கு வந்தது மாத்திரமல்ல, அடுத்து சத்தியத்துக்குள்ள வரணும். Not only coming into light, but you have to come in next into the truth. ஏனென்றால் நாம் பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டவர்கள், Because we were shapen in iniquity, துர்க்குணத்திலே உருவானவர்கள், we have been formed in iniquity. இப்ப இயேசு என்கிற வெளிச்சம் நம்ம சந்திக்குது. And now the light which is in the name of Jesus is meeting. பாவம் நிவர்த்தி ஆகணும்னா வழி என்ன? But what is the way that the sin should be made perfect? நீதிமொழிகள் 16:6. 16:6 of Proverbs kindly read. கிருபையினாலும், By grace, சத்தியத்தினாலும், by the truth, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். பாவம் நிவர்த்தியாகிறதுக்கு ஒரு வழி சத்தியம். the only way it is by the truth, the வசனமே sin, சத்தியம். and his word is truth. இயேசுவின் வார்த்தையே தத்துவம். The word of God is that truth, அதுதான் வாழ்க்கையினுடைய சத்தியம். and that is the truth of God. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். Every word what it says will try to change. யோவான் John 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை அறியும் பொழுது உன் வாழ்விலே விடுதலையின் வாழ்வு தொடருகிறது. Ye shall know the truth, your life will be set with a life of deliverance and liberty. வசனமே உன் வாழ்வின் கால்களுக்கு தீபம். And the word of God is a
a lamp unto your path, வசனமே உனக்கு ஆறுதல், and it is a comforting unto you. வசனமே உன்னுடைய மன மகிழ்ச்சி, His word is a gladness. வசனமே உன்னை தாங்கும், The word will uphold. வசனமே ஜீவன், The word is life. வசனமே ஒளி, The word is light. வசனமே உன் வாழ்வின் பேதமையை ஞானியாக மாற்றும். And the word which will make a way for a man to enlighten. ஆண்டவருடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியது. And the word of God will try to quicken your soul. தேனினும் மதுரமானது இயேசுவின் வார்த்தை சத்தியம். The word of God is truth. It is so sweeter than the honeycomb. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நீ ஜெயிப்பாய். By the blood of the lamb, by the witness of the lamb of God, he shall overcome. அவருடைய வசனம் ஜீவனும் வல்லமை உள்ளது. The word is powerful and it have a power over them. அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி ஒருவனை குணமாக்குகிறார். He will send forth his word and heal. அருமையான நண்பனே, Beloved friend, இன்றைக்கும் கூட அந்த வார்த்தை உனக்காக வருகிறது. today that word is coming to you. அந்த சத்தியம் உனக்காக வருகிறது. That truth is coming to you. ஒரே வார்த்தை, one word. நீ சுகமாக, you be healed. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. You come out from all agony. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Let your sin be pardoned. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. Take up your bed and walk. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உனக்காக சத்தியம், அந்த வார்த்தை தொனிக்கிறது. The word of God which is the truth is ringing. அதனால தான் அந்த மனிதன் கேட்டான். That's why the man asked, ஆண்டவரே, நிரந்தரமான விடுதலையின் வாழ்வு எனக்கு வேண்டும். Oh Lord, I want a life which is permanent deliverance. இன்னைக்கு நீங்க ஒரு ஹாஸ்பிடலுக்கு போனீங்கன்னா, when you go to hospital, வலி நிவாரணம் பெயின் கில்லர்னு ஒன்னு கொடுப்பாங்க. and there is a painkiller they will be given. அது நீங்க போட்டீங்கன்னா, when you put that, எவ்வளவு டோஸ் எடுத்துட்டீங்களோ அவ்வளவு டைம் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த வலி இருக்காது. how much of dose you have taken, to that extent it will திருப்பி நீ கத்த ஆரம்பிச்சிருவ. again you will shout. அதுக்கு ஒரு டைம் தான். That's for a appointed time. அதுபோல வெளிச்சம் ஒரு பெயின் கில்லர், சத்தியம் நிரந்தரமான விடுதலை. A light is like a painkiller, but the truth is a permanent deliverance. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Ye shall know the truth and the truth shall set you free. 1 தீமோத்தேயு 2:14 என்ன சொல்லுகிறது? 2:14 of Timothy. எல்லா மனிதரும் சத்தியத்தை அறியும், அறிவை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். It is the will of God that every man shall know the truth of God. பிரியமானவர்களே, Beloved people, சத்தியத்தை கேட்பதல்ல, not hearing the truth, சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். you have to obey. அதான் ரொம்ப முக்கியம். That's important. ஒரு மனுஷன் வந்து பரலோகத்துக்கு போறதுக்கு என்னையா வழின்னு கேட்டான். And a man came and asked unto Jesus, what is the way to go to a kingdom? எல்லாத்தையும் வித்து தருதரு கொடுனா அப்படி சந்து வழியா ஓடியே போயிட்டாங்க. And he turned back when he said that you try to sell everything and give to poor. திரும்பி பார்த்தா ஆளை காணோம். When he turned, he was not. ஒரு மனுஷன் போனான், குஷ்டரோகத்துல சுகமானுன்னு கேட்டான். A man went that he want a healing from leper. 7 தடவை யோர்தான்ல முழுகிட்டு போனான். உடனே அவனுக்கு டென்ஷன் ஆயிட்டான். எங்க ஊர்ல உள்ள தண்ணில குளிச்சா போவாதோனா. 7 times go to Jordan and immerse. உன் ஊர்ல உள்ள தண்ணில நீ குளிச்சாலும், உன் சபையில உள்ள சத்தியத்தை கேட்டாலும் உனக்கு விடுதலை கிடைக்காது. இந்த அப்போஸ்தல சத்தியத்தை கேட்டாதான் விடுதலை கிடைக்கும். What about the water that you may immerse in your home? What about the church that you may be? But when you come to the apostolic faith, then you will have the deliverance. 1 பேதுரு 1:22 என்ன சொல்லுது? 1:22 of First Peter what it says. சத்தியத்தை அறியறதில்ல, சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். Not knowing the truth, but you have to obey. டாக்டர் சொன்னா அதுக்கு கீழ்ப்படிறீங்கல்ல? The doctor says you obey. ஒரு நாள் ஒருத்தன் ஓடுறாங்க. A man was running. என் விசுவாசி. My believer. ஓடுறான் ஓட்டம். He's running. அது ஒரு ரயில்வே கேட். It was a railway gate. வேர்த்து விறுவிறுத்து ஓடிக்கிட்டு இருக்கான். And he was shedding sweat and running. உண்மையாவே நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன் கார்ல. I was little bit hasty when I watched him from the car. நல்ல விசுவாசி. He's a good believer. பேண்ட் ஷர்ட் போட்டு இப்படி நாய் மாதிரி ஓடுறான். ஐயோ ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரட்டியா காரை அவனை நிப்பாட்டியா கார். I told him to apply the vehicle a little faster. He's running like a dog. Let me go and meet him. நிப்பாட்டி கேட்டேன் என்னன்னு. And I asked him what. ஒண்ணு இல்ல. ஏன் இப்படி ஓடுற? இவ்வளவு வேர்து. டாக்டர் ரன்னிங்ல எடுக்க சொன்னாரு, ஓட சொன்னாரு. And doctor ஓட சொன்னாரு. இப்படி திருட மாதிரியா நாய் மாதிரி ஓட சொன்னாரு. 7 மணிக்கு சாயங்காலம் 7 மணிக்கு ரயில்வே கேட் வழியா ஓட சொன்னாரு. ஒண்ணியா well the Lord told you வந்து முழங்கால் போடுனா போட மாட்டான். when you ask him கை வைத்த மாட்டான். he will not lift up your hand. ஃபாஸ்டிங் எடுக்க மாட்டான். if you take fasting he will not. டாக்டர் சொன்னா போதும், நீ காலையில சாப்பிடவே கூடாது. சாப்பிடவே மாட்டானே. Doctor says don't eat, he will not eat. சத்தியம், truth. அருமையான நண்பனே, beloved friend, நீ உன்னுடைய வாழ்க்கையில
in your life. சத்தியத்தை அறியறதல்ல, சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். Not knowing the truth, but you have to obey. அதுதான் சத்தியத்தை அனுப்பி அருளும். That's why he will உம்முடைய send வெளிச்சத்தை அனுப்பி அருளும். You send forth. உம்முடைய சத்தியத்தையும் எனக்கு அனுப்பி அருளும். You send forth your truth and light. சத்தியத்துக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. There is a power to that truth. வசனங்கிறது பவர்ஃபுல், அந்த சிருஷ்டிக்க கூடிய சக்தி உள்ளது. The word which is a powerful, which can create. சத்தியத்தை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, When you look about the truth, எரேமியா 33:6 பாத்தீங்கன்னா, Jeremiah 33:6 when we read, அங்க பரிபூர்ண சத்தியங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. it's a perfect truth is there. யோவான் 16:13 படிச்சீங்கன்னா, 16:13 of John when we read, சகல சத்தியம்னு வார்த்தை இருக்கு. and all truth it will say. அதனால தான் இயேசு சொன்னாரு. And Jesus said, இயேசு சொல்லும்போது ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொன்னாரு. beautifully Jesus says that. நான் இப்ப ரொம்ப சத்தியம் சொன்னா உங்களால தாங்க முடியாது. And if I say all truth, you cannot accept. உங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. You cannot accept that. நான் போயிடுறேன். I will go. சத்திய ஆவி வருவாரு. The Spirit of God will come. சகல சத்தியத்திலே உங்களுக்கு வழி நடத்துவார். He will teach you and guide you in all truth. யோவான் 16:12-13. 16 John 12:13 kindly. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் வரும்போது உன்னை சகல சத்தியம் அப்படின்னா என்ன? When he come in all truth, he will guide you. What is the meaning? கிறிஸ்தவனா பிறந்தா மட்டும் போதுமா? And born as a Christian it is enough. சத்தியத்தினுடைய முதல் பகுதி மனம் திரும்புதல். The first portion of the truth is repentance. இரண்டாவது சத்தியம், சகல சத்தியத்துல அடுத்த சத்தியம் ஞானஸ்நானம். And the second truth is that water baptism. மூன்றாவது சத்தியங்கிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். Third truth is the spirit of the Holy Spirit. அடுத்த சகல சத்தியங்கிறது வேறுபாட்டின் ஜீவியம். And the third truth is the life of separation. அடுத்த சகல சத்தியங்கிறது விசுவாச வாழ்க்கை. The fourth is the faith life. அடுத்து சத்தியத்தின்படி வாழ்க்கைங்கிறது தெய்வீக சுகம். The fifth one is the divine healing of God. Sixth one. கடைசியாக And finally சகல சத்தியங்கிறது பரிசுத்தம். all truth finally is the பரிசுத்தம் holiness. இல்லாமல் இறைவனை ஒருவனும் தரிசிப்பது இல்லை. Without holiness no man can see God. அதனால தான் புதிய ஏற்பாட்டிலே தூய ஆவியானவர் நமக்காக அனுப்பப்படுகிறார். That is why in the New Testament Holy Spirit is sent இந்த forth. தூய ஆவி மரியாளுக்குள் வந்த பொழுது இயேசு உருவானார். When Jesus, the truth spirit entered into Mary, Jesus was formed. அப்பொழுது அவங்க ஒண்ணும் அந்நிய பாஷை பேசல. And he did not speak in unknown tongue. இயேசு உருவானார். Jesus was formed. ஆனால் இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பின்பு, when Jesus died and resurrected, 50ஆம் நாளிலே, on the 50th day, அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே, on the day of the Pentecost, 120 பேர் அந்த மேல் வீட்டில் கூடி இருக்கும் பொழுது 120 people sat on the upper chamber. அன்னை மரியாளும் அங்கே இருந்தார். And Mary sat on that. அப்பொழுது பரிசுத்த ஆவி தூய ஆவி இறங்கினது. The Holy Spirit descended. 120 பேரில் ஒரு ஆளாக இருந்து தூய அந்த அன்னை மரியாளும் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையினாலே தேவனை துதித்தார். And that Mary, which were in the upper chamber, she was filled by the Holy Spirit, and she spoke in her own tongue. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And praise be to the holy name of God. அருமையானவரே, முதலாவது வெளிச்சம் உன் வாழ்வை இருளாய் உன்னுடைய இருளை இந்த வெளிச்சம் மகிமையாய் மாற்றும். Beloved people, in the very first beginning, the darkness, God will turn your darkness into light. வெளிச்சம் சுவிசேஷம். Light is the gospel. சத்தியம் உபதேசம். The truth is the doctrine. வெளிச்சம் துவக்கம். And light is the beginning. சத்தியம் உன் வாழ்வை முடிவை மகிமையாய் மாற்றும். The truth is the end. It will change your life. Glory. வெளிச்சம் விடுதலையின் சுவிசேஷம். Light is the gospel of deliverance. சத்தியம் உபதேசம் மகிமையின் வாழ்க்கை. The truth is the glorious life. அருமையான நண்பனே, beloved friend, இந்த சத்தியம் தெரிஞ்ச போதுதான் ஏன்னா இன்னும் துக்கத்துல வாழ்க்கையில இருக்கணும், எனக்கு வெளிச்சத்தை அனுப்புங்க ஆண்டவரே. Knowing the truth, why I should be in darkness, he say, Lord, you send forth your light. எனக்கு சத்தியத்தை அனுப்பு. You send forth the truth. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள நீங்க எல்லாரும் கேட்கணும். Everyone should ask before the end. உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் இருள் இருக்கோ அதை நோக்கி வெளிச்சம் வரட்டும். Wherever the darkness is there, let the light shall come. எங்கெல்லாம் கட்டுகள் போராட்டங்கள் இருக்கோ விடுதலை இல்லையோ அங்கெல்லாம் சத்தியம் வரட்டும். Wherever the binding is there, there is no deliverance, let the light and truth shall come. அந்த மனிதன் சொல்றான், that man is asking, உம்முடைய வெளிச்சத்தையும் Lord, your light, உம்முடைய சத்தியத்தையும் your truth, அனுப்பி அருளும், you send forth, அவைகள் என்னை நடத்தணும். let it guide me. நீ நடக்க கூடாது. Not I should. உன்னை வேற எவனும் நடத்த கூடாது. No one should guide. ஆண்டவர் உன்னை நடத்தணும். God should guide. அதான் முக்கியமானது. That's important. ரோமர் 8:14 சொல்லுகிறது. 8:14 of Romans it says, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ
அவர்கள் தேவனுடைய புத்திரர், அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. He who are led by the Spirit of God, for them there is no condemnation. 139 சங்கீதம் 24 வசனத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? What the psalmist says in 139:24, what he says? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும். If there be a wicked way in me, lead me in the way of everlasting. 143 சங்கீதம் 10 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தட்டும். Psalms 143:10 it says, Lord teach me and do thy will, for thou God the Spirit is good, lead me in the land of uprightness. 58:11 என்ன சொல்லுகிறது? 58:11 of Isaiah, what it says? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். Lord shall continually guide thee and teach thee. ஆமென். பிலிப்பியர் 1:5 என்ன சொல்லுகிறது? 1:5 of Philippians, what it says? இந்த தேவன் முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவார். This God will lead you until very end. 48 சங்கீதம் 14 வசனம் என்ன சொல்லுகிறது? 48:14 of Psalms, what it says? இந்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். For this God is our God which will guide. ஆண்டவர் உன்னை நடத்துறதுக்கு கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். God is ready to guide you. உன்னை வேற யாரும் நடத்த கூடாது. And no one should guide and teach. அந்நிய சக்திகள் உன்னை நடத்த கூடாது. No strange power should guide. உன்னை வேற ஒரு சக்தி நடத்தி செஞ்சனா அது உன்னை இருளில கொண்டு போய் கவுத்திரும். If some other power will try to guide you, it will take you to immerse in darkness. உன்னை யார் நடத்துவது? Whom should guide you? இன்றையிலிருந்து From this இந்த day. சத்தத்தை கேட்கிற நண்பனே, And friend, you are hearing this voice. வெளிச்சமும் சத்தியமும் உன்னை நடத்த வேண்டும். Let the light and the truth shall guide. வெளிச்சமும் சத்தியமும் என்னையும் என் சந்ததிகளையும் நடத்தணும் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah, hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை And உண்டாவதாக. praise be to the holy name of God. எங்க நடத்துறது? Where to lead. அதுதான் இன்னைக்கு சத்தியம். That is the truth. நல்லா நீங்க கவனிக்க வேண்டிய டைம் இதுதான். It's a time to keenly watch. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God. அருமையான நண்பனே, Beloved friend. இந்த வெளிச்சம் இந்த சத்தியம் எங்கே உன்னை நடத்த வேண்டும்? This light, this truth, where it should lead. அது ரொம்ப முக்கியமானது. That's an important அந்த chapter. மனுஷன் சொல்றான், This man said, வெளிச்சத்தை அனுப்புங்க, Lord, you send, சத்தியத்தை அனுப்புங்க, you send the truth. அவைகள் என்னை நடத்தி, Let it guide me. அவைகள் உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கு என்னை கொண்டு போவதாக. Let it bring me unto the holy hill. அதுதான் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. That's a beautiful word. ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்வது, A man accepting Jesus, இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணிப்பது, surrendering unto Jesus, அடுத்து அவன் எங்க போகணும்? where he should go, வெளிச்சம், light, சத்தியம், truth. அடுத்த ஸ்டெப் அவன் பரிசுத்த பர்வதத்துக்கு போகணும். Next he should go to the holy hill. அப்படின்னா என்ன? What it is? சுவிசேஷம், And gospel, அடுத்து உபதேசம், doctrine. அடுத்து அவன் போக வேண்டியது ஐக்கியம். And next he should go to fellowship. அதான் ரொம்ப முக்கியம். That is important. நீங்க வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டால் போதாது. It's not enough to accept light. சத்தியத்தை, பெந்தேகோஸ்தே சத்தியத்தை அங்கீகரித்தால் போதாது. Not accepting the Pentecostal faith and அவன் truth. சொல்றான், பரிசுத்த பர்வதத்துக்கு அவைகள் என்னை கொண்டு போவதாக. Lord, let them lead me unto the holy hill, he says. பரிசுத்த பர்வதம் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of the holy hill? தெய்வீக வாழ்வு. It's a divine life. இல்லாவிட்டால் சபைக்குள்ள இருக்கிற வாழ்க்கை. And it's a life which is within the church. பரலோக வாழ்வு. Or it's a heavenly life. இல்லாவிட்டால் 1000 வருஷ அரசாட்சி. Or it's a millennium. இப்படி நீங்க பல விதங்களிலே எடுக்கலாம். In many manner you can take நீ it. இயேசுவை ஏற்றுக்கொண்டால், Accepting Jesus, அடுத்து இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால், accepting this truth, ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்றால், and after obeying to the water baptism and obeying, அருமையான receiving the holy. நண்பனே, நீ பரிசுத்த பர்வதத்துக்கு வந்து சேர வேண்டும். Beloved friend, you have to come to the holy hill. சங்கீதம் 15 என்ன சொல்லுகிறது? What Psalms 15 it யார் says? பரிசுத்த பர்வதத்திலே இருப்பார்? Who can climb into the holy hill? 24 சங்கீதம் 3:4 என்ன சொல்லுகிறது? 24:3 and 4 what it says? யார் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? யார் பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பான்? Who shall ascend into the hill of the Lord? Who shall stand into the holy யார் place? பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? Who can dwell and abide there? இது எதை காண்பிக்கிறது? What it shows? இந்த வெளிச்சமும் இந்த சத்தியமும் இந்த பூலோகத்தில் இருக்கிற பரிசுத்த பர்வதமாகிய சபையிலே உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். The light and the truth which is in the earthly church, it should guide and make you to reach there. நான் அதுக்கு வசனம் சொல்லுகிறேன். And I want to tell the scripture. ஏசாயா 2 அதிகாரம் 3 வசனம். Isaiah 2nd chapter 3rd verse, we can see that. ஏசாயா 2:3 பரிசுத்த பர்வதம்னா என்ன? What is the holy hill? From the prophetical book of Isaiah 2nd chapter 3rd verse, we can see that. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும்
யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And praise be to the holy name of God. அருமையான நண்பனே, Beloved friend, நீ பரிசுத்த பர்வதத்துக்கு வந்தால்தான் சீயோனிலிருந்து வேதம் எருசலேமிலிருந்து வசனம் உனக்கு வெளிப்படும். and when you come to the holy hill, then only the law will proceed from Zion, and from Jerusalem the word will come. சபைக்குள்ளே வரும்பொழுதுதான் உனக்கு ஆழமான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படும். When you come to the church, when only the deeper doctrine will be manifested. ஏசாயா 27:13. 27:13 of Isaiah. Let's read. அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும், அப்பொழுது அசிரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்தி விடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே எருசலேம் சபை, அதுதான் பரிசுத்த பர்வதம். Jerusalem is the church of God, which is a holy mountain. ஏசாயா 56:7. 56:7 of Isaiah. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பரிசுத்த பர்வதம் ஜெப வீடு. And holy mountain is the house of prayer. அருமையான நண்பனே, beloved friend, இந்த வெளிச்சமும் சத்தியமும் உன்னை நடத்தி எங்கே கொண்டு போகும்? அது நேரா உன்னை பரிசுத்த பர்வதம், சரியான ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்ற அப்போஸ்தல ஐக்கியத்திலே நீ போய் சேர்க்கப்பட வேண்டியது அவசியம். where the truth of the light will try to make you to reach, it will make you to reach, and to the holy mountain, which is the church of God, you have to go there and make your fellowship in that. உன் வாழ்க்கை எப்படி மாறுது? How your life is changing. சங்கீதம் 15 படி, according to Psalms 15, உத்தமனாய் மாறுகிறாய், be upright, சத்தியம் பேசுகிறவனாய் மாறுகிறாய், and you become speaking truth, கூறாதவனாய் மாறுகிறாய், and a man who become a good, தீங்கு செய்யாதவனாய் a மாறுகிறாய், man who do not commit evil, நிந்தையான பேச்சை எடுக்காதவனாய் do மாறுகிறாய், not speak anything which is reproaching, மற்றவர்களை கனம் பண்ணுகிறாய், and you try to honor others, சொன்னதை நிறைவேற்றுகிறாய், you try to fulfill what you commit, நீ லஞ்சம் வாங்க மாட்டாய், don't try to receive உன் bribe, பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டாய். don't give your money to debts. எப்படி அந்த பரிசுத்த பர்வத வாழ்க்கை? And how the life of holy mountain is. 24ஆம் சங்கீதத்தின்படி, And according to Psalm 24, உன்னுடைய கைகளில் சுத்தமுள்ளவனாய் மாறுகிறாய், and your hands are clean, இருதயத்திலே மாசில்லாதவனாய் and மாறுகிறாய், in your heart you are pure, மாயையில் விழாதவனாய் மாறுகிறாய். and you are not entangled in hypocrisy. இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. And that's a Christian life. இதுதான் பரிசுத்த பர்வதத்துக்கு உன்னை கொண்டு போவது. And that will make you to reach the holy mountain. அருமையான நண்பனே, Beloved friend, இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள்? how many of you are coming to this standard? வெளிச்சம், Light. இயேசு அன்றைக்கே வந்து விட்டார். Jesus, on that day he has come. சத்தியம், Truth. பரிசுத்தாவி அன்றைக்கே அனுப்பப்பட்டு விட்டார். Holy Spirit is sent on that day. அன்றைக்கே பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த மேல் வீட்டிலேயே சபை ஸ்தாபிக்கப்பட்டு On விட்டது. that day itself, on the upper chamber, the church is established. சபை, Church, அது ஒரு சரீரம். it's a body. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the Bible says. சரீரமாகிய சபை. It's a church which is the body of Christ. ஒரு சபையில நீ மெம்பர் அல்ல, It's not the member, நீ of ஒரு the church. சப்ஸ்கிரைபர் அல்ல, Not a subscriber. அந்த சரீரத்துல நீ ஒரு அவயவம். You become one among the member of that body. 1 கொரிந்தியர் 12:27 பார்க்கலாம். 12:27 of 1 Corinthians we can see that. இயேசு தலை, And Jesus is the சபை head. சரீரம், And church is the நீயும் body. நானும் அதுல அவயவம். And you and I are the member of the church. சபை ஒரு கட்டடம். And the church is a building. எபேசியர் 2ஆம் அதிகாரம் And Ephesians 2nd chapter. 20-23 பார்க்கும் பொழுது, And 20. இயேசு மூலைக்கல், And Jesus is the ஊழியர்கள் cornerstone. அஸ்திபார கற்கள், And the servants of God are the foundation விசுவாசிகள் stone. மாளிகையாக கூட்டி கட்டப்படுகிறார். And believers are built fitly together in the temple of God. சபை Church ஒரு செடி, is a tree. இயேசு Jesus செடி, is a tree. நாமெல்லாம் கொடிகள். And we are all the branches. யோவான் 15:1-2 நீங்கள் அதை பார்க்கலாம். 15:1 and 2 of John we can சபை read that. Church, ஒரு குடும்பம், it's a family. அவர் தகப்பன், And he's a father. நாமெல்லாம் பிள்ளைகள். We're all his children. 2 கொரிந்தியர் 6:18. 6:18 of 2 Corinthians we can see that. சபை Church, ஒரு தோட்டம், it's a vineyard. அதுக்கு ஒரு எஜமான் உண்டு, And we have a master. அதுக்கு ஒரு தோட்டக்காரர் உண்டு. And we have a keeper. யோவான் 15:1. 15:1 of John. சபை
church. ஒரு தேசம். It's a land. அதுல ராஜா உண்டு. And there is a king. நாமெல்லாம் ஜனங்கள். We're all his people. அருமையான நண்பனே. Beloved friend. இதுதான் சபை. This is a church. இதுதான் பரிசுத்த பர்வதம். This is a holy mountain. சபைனா எப்படி? How the church mean? எத்தனையோ சபைகள் இருக்கு. Many churches are there. எந்த சபை நல்லதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? How can we find which church is good? அது நீங்க சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். Simply we can find. பல மந்தைகள் இருக்கிறது. And there are many flock. உன்னத பாட்டு 1:7ல பார்க்கும் பொழுது Songs 1:7. தோழரின் மந்தை ஆத்துமனேசரின் மந்தை. The flock of the beloved and the flock of the friend. பல தொழுவங்கள் இருக்கிறது. And many flocks are there. யோவான் 10:16 பல தொழுவங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த தொழுவத்துல எல்லா ஆடும் வந்து சேரணும்னு இயேசு சொன்னார். And 10:16 Jesus said that all should come into this flock, he says. 1 கொரிந்தியர் 12:5 பாக்கும்போது 1 Corinthians 12:15 when we read. 5 Sorry. 1 கொரிந்தியர் 12:5 பார்க்கும்போது And 12:5 when we read. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. There is a difference in the ministry. கர்த்தர் ஒருவரே. Lord is one. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And praise be the holy name of God. அதுபோல ஊழியர்களிலே வித்தியாசம் உண்டு. In the ministry there are different. 1 கொரிந்தியர் 12:28 பாக்கும்போது 1 Corinthians 12:18 when we read. முதலாவது First தேவனானவர் God. சபையிலே அப்போஸ்தலரை. And God has made us பின்பு apostles. தீர்க்கதரிசிகளை. Then prophets. பின்பு மேய்ப்பர்களை. Then the பின்பு போதகர்களை. and then the preachers. சிலரை சுவிசேஷகர்களாகவும் கர்த்தர் ஏற்படுத்தினார். And God has prepared some as a preacher there. பல ஊழியங்கள். Many ministries. பல ஆளுகைகள். And many பல சபைகள். Many churches. பல ஊழியர்கள். Many ministries. பல அனுபவங்கள். Many experiences. பல சத்தியங்கள். Many truth. இப்படி பலன்னு சொல்லும் பொழுது ஜனங்களுக்கு எது அதுல மேன்மைன்னு கண்டுபிடிக்க முடியல. And many diverse things are referred. People are unable to understand which is excellent. சாலமோன் பெரிய ஞானி. Solomon was a wise man. அவனுடைய ஞானத்தை செக் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்தான். To check the wisdom, a person came. ஒரு பொக்கேயை கொண்டு வந்து டேபிள்ல வச்சிட்டான். She came and brought a bouquet and kept it on the table. தொடக்கூடாது. You should not touch. பார்த்து சொல்லுங்க. By seeing you have to see. இதுல ஒரிஜினல் பூ எதுன்னு நீ கரெக்ட்டா கண்டுபிடி. Which is the original flower you have to find. நீ ஞானி தானே? You are a wise man. ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னில்ல? You said that God gave. கண்டுபிடி பார்க்கலாம். You tried to find. அவன் உடனே சொன்னானா? And he said. Okay, அந்த ஜன்னலை திறந்து விடு. And you open the door. எப்படி? Open the door, window na. And you open the window. டப்புன்னு கதவை திறந்தாங்க. அந்த ஜன்னலை திறந்தாங்க. They opened the window. சர்றன்னு ஒரு தேனி வந்து டபக்குன்னு அந்த ஒரிஜினல் பூல உட்கார்ந்துச்சு. And suddenly a bee came and sat on that. அந்த தோட்டத்து பக்கத்துல இருக்கிற ஜன்னலை திறந்த உடனே சர்றன்னு வந்துச்சு தேனி கரெக்ட்டா வந்து உட்கார்ந்துச்சு. ஓகே இதான் அப்படினா. எப்படி ஆளு? And the moment it flied and it sat on that flower. உனக்கு தெரியணும். You have to know. இயேசுவை ஏத்துக்கிட்ட. You have accepted Jesus. அபிஷேக ஞானஸ்நானம் எடுத்துட்ட. You have obeyed to the water baptism. பரிசுத்த ஆவி பெற்றுட்ட. You have received the Holy Spirit. எது சபைன்னு இன்னும் உனக்கு கண்டுபிடிக்க தெரியலையா? Still can't you understand which church? எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருவள்ளுவர் சொல்றார். And it was திருவள்ளுவர் சொல்றார். And it was Thiruvalluvar who was referring. எந்த ஒரு பொருளை குறித்தும் யார் வாயில என்னென்ன கேட்டாலும் அதுல உண்மை என்று என்ன எதை கண்டுபிடிப்பியோ அதுதான் உண்மையான அறிவுன்னு சொன்னாரு திருவள்ளுவர். And Thiruvalluvar said that whatever the people may utter through their words you have to find which is the true one you have to find. ஆயிரம் சத்தியம் இருந்தாலும் சரியான சத்தியம் எதுன்னு நீ கண்டுபிடிக்கணும். You have to find 1,000 truth may there but you have to find which is the true one. கடைக்கு போகும்போது மட்டும் கரெக்ட்டா கடையை கண்டுபிடிச்சு இந்த கடையில நல்லா இருக்குன்னு உனக்கு போகிறதுக்கு புத்தி இருக்கு இல்லையா? You have a wisdom going to good shop which is the one which is good you try to discern it. எங்க சிம்பிளா கிடைக்கும்? Where you will find எங்க நல்லா இருக்கும்? which is good. ஹோட்டலுக்கு போன்னு சொன்னா இந்த ஊர்ல நல்லா இருக்காது அந்த ஊருக்கு போமா. ஏன்னா அவங்க சாப்பிட்டு பழகிருக்கான். Yes, when practiced eating in that hotel they will refer if we go to that hotel it will be good. இந்த ஹோட்டல்ல இதுதான் நல்லா இருக்கும்னு உனக்கு சொல்ல தெரியுது. இந்த சபையில தான் இயேசு இருக்கிறார்னு உனக்கு சொல்ல தெரியலையா? You are trying to know which food is good in which hotel but you are unable to tell which church is good where Jesus is. இயேசு சுய இரத்தத்தினால சம்பாதித்த சபை. Jesus purchased by his own blood the church. அது பரிசுத்த சபை. It's a holy church. அது நீதிமான்களின் சபை. It's a church of righteous. அது செம்மையானவர்களின் சபை. It's a church of upright. அது பரிசுத்தவான்களின் சபை. It's a church of the holy one. நீ தேடு. You see. கண்டுபிடி. You find. ஆமென். அவன் சொல்றான் அந்த அவைகள் என்னை பரிசுத்த பர்வதத்துக்கு நேரா கொண்டு போணும். வேற எங்கயாவது ரோட்ல போற சபையில ஒண்ணுமில்லாத சபையில என்னை கொண்டு போயிர கூடாதுன்னு அழகா கேக்குறான். Beautifully has. அவன் ஓபனா மொத்தமா கேக்கல. ஆண்டவரே என்னை சபையில கொண்டு போன்னு சொல்லல. அவன் சொன்னா அவைகள் என்னை பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு போணும். He did not say Lord lead me to the church but he said that Lord let it lead me to the holy hill. பவுல்
சவுல் சந்திக்கப்படுறான். And Saul was met by கீழ God. விழுந்துட்டான். He fell. நீங்க யாருன்னு கேட்டான். Who thou art? நான் தான் இயேசுன்னு சொன்னார். He said, I'm Jesus. உடனே அவன் கேட்டான், Immediately he நான் asked, என்னங்க செய்யணும்? what shall I do? நீ உடனே இதெல்லாம் செய்யன்னு கர்த்தர் சொல்லல. God did not say that you have to do this and that. பட்டணத்துக்குள்ள போ, அங்க நான் சொல்றேன் பாருன்னார். And go to city, I will tell there. பட்டணத்துக்குள்ள போய்ட்டான். Went to city. நேர்த்தெருவுங்கற இடத்துல போய் ஒரு வீட்ல போய் செட்டில் ஆயிட்டான். And he went to the one of her house in Damascus. கர்த்தர் சொன்னாரு. And God said, அனனியாங்கற ஒரு ஊழியக்காரனை அப்போஸ்தலனை கூப்பிட்டார். And he called a apostle who is called Ananias. நேர்த்தெருன்னு ஒரு இடத்துல ஒரு ஆள் படுத்து கிடக்குறான், குருடனை ஆக்கி விட்டுருக்கேன், நீ போய் அவன் கண்ணை திறந்து விடுனார். And you go to a place where a blind man is sitting. அவன் சொன்னா, யாரு? சவுலா. ஐயோ அடிச்சு அவன் கண்ணு தெரியாத கூட அடிச்சு கொண்டு விடுவான். நான் போவே மாட்டேன். He said that I will not go there. He will try to smite me. He will kill me. You go. நீ தலையில கை வை. You put your hand. அவன் கண்ணை நான் திறப்பேன். I will open his eye. அவன் கண்ணில இருந்து இவன் தொட்ட உடனே மீன் செதில் போல ஒரு லென்ஸ் விழுந்துச்சு, பார்வை அடைஞ்சிட்டான். அது வரைக்கும் இயேசு கடவுள் இல்லைன்னு சொன்னவன் இயேசுவே கடவுள் என்று பேசினான். The moment when he touched, the scale fell upon the eye, and that day he saw a sight, and he said, oh Jesus. கொர்நேலியு நல்லா ஜெபிப்பான். Cornelius was a man of prayer. தேவதூதனே பரலோகத்துல இருந்து வீட்ல வந்து அவன்ட்ட பேசுவான். Angel of the Lord will come and descend and ask him. அவனுக்கு அப்படி ஒரு தேவனோடு இடைபாடு இருந்தது. Such a kind of intimacy he had. அப்ப ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, And one day Jesus said, இதோட வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை முடியலப்பா. and from this Christian life will not come to end. You pray. நல்ல பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கற. Give alms to people. நான் பரலோகத்துல இருந்து தூதனை அனுப்புறேன். And I send forth the angel. பட் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை முடிவுன்னு நினைச்சறாத. But don't think it is an end. It's a Christian life. நீ உடனே ஆளை வீட்டு வேலையாளை அனுப்பு. Send forth your servant. கடற்கரையில இப்படி ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கான். And a man is sitting on the shore. அங்க ஒரு வீடு இருக்கு. There is a home. அந்த வீட்டுக்கு போ. Go to that அங்க home. பேதுருன்னு ஒருத்தன் இருக்கான். A man called அவனை கூட்டி வா. Bring him. அவன் உனக்கு அப்போஸ்தல சத்தியத்தை சொல்லுவான். He will teach you the apostolic truth. உடனே அவன் ஆளை அனுப்புனான். He sent forth the two அவன் அங்க servants. இருந்து வந்தான். He came. அப்போஸ்தல 10:33 அவன் சொல்றான், என்னைய ஒரு தரிசனம் கொடுத்து ஆண்டவர் அனுப்புனாரு, நாங்க தேவ சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம், உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் எங்களுக்கு சொல்லுங்கள். And you all have commanded, gathered here as God has commanded. Whatever God has commanded unto you, you tell, we will obey. ஏன் பக்கத்து தெருல இருக்கிற இண்டிபெண்டன்ட் சர்ச்சில ஒருத்தனை கூப்பிட வேண்டியதானே ஆண்டவரே? ஏன் கூப்பிடல? Why can't God call a person from the independent church which is nearby? அது பரிசுத்த பர்வதமா இருக்கணும். It should be a holy mountain. சபைன்னு சொன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஆளு. ஒரு வீடுன்னு சொன்னா என்ன இருக்கணும்? And what a house mean? ஒரு வீடுன்னு சொன்னா முதல்ல அஸ்திபாரங்கள் இருக்கணும். If a house mean, there should be a foundation stone. அப்படிதானே? Is it not? அஸ்திபாரம் இல்லாம கட்டின வீடெல்லாம் நிக்காது. And the stone without foundation will not. மண்ணுல போட்ட அஸ்திபாரம், பெருமழை, பெருவெள்ளம், பெருங்காற்று, மண்ணோட மண்ணா போயிடுச்சு, தண்ணியோட போயிடுச்சு. கன்மலையாகிய அந்த கிறிஸ்துவிலே போட்ட அஸ்திபாரம் நிலைத்திருந்தது. The foundation which was put upon the sand vanished when the rain came, but the foundation which was put upon the rock, the rain came, it stood firm. இயேசு மூலைக்கல். Jesus is the cornerstone. அதான் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை ஏற்படுத்தினார். பின்னால தான் தீர்க்கதரிசனம், அற்புதம், அடையாளம், ஆட்டுக்குட்டிலாம் அதுக்கெல்லாம் பிறகதை. That is why when Jesus made, he prepared first an apostle, then only all kinds of prophets and கர்த்தருடைய evangelism. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And praise be to the holy name of God. ஏன் தேவன் அப்படி கொண்டு போறாருன்னு நீங்க கவனிக்கணும். We have to watch why God is taking வெளிச்சம், light, சத்தியம், truth, அது நடத்தி guide, பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு போகுது. and he teach and lead to the holy mountain. அதோட லைஃப் முடியல. It's not coming to end. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிகிறது கிடையாது. End our life will not be in this world. நம்முடைய வாழ்வு நித்தியத்துக்குரியது. Our life is unto eternity. நீங்க கண்ணை மூடினா நித்தியத்திலே நம்முடைய கண்களை திறப்போம். If we close our eye in this world, you will open. மரணம் கிறிஸ்தவனுக்கு முடிவு கிடையாது. அது அடுத்த வாழ்வின் துவக்கம். That death is not to end to the Christian, but it is a life unto next life. அதனால தான் அந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? That's what a man says. உம்முடைய வெளிச்சத்தை அனுப்புங்க, Lord, you send forth சத்தியத்தை அனுப்புங்க, அது என்ன நடத்தட்டும். Let it lead. முதலாவது பரிசுத்த பர்வதத்துக்கு என்னை கொண்டு போட்டும். Let it lead me to the holy mountain. இரண்டாவது, next, உமது வாசஸ்தலங்களுக்கு என்னை கொண்டு போவதாக. பரலோகத்துல யோவான் 14 படிச்சு பாரு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்றுதான் நம்முடைய மீட்பர் போயிருக்கிறார். This man said, Lord, let me take to the tabernacle of God. That is why God has prepared a mansion for every one of us. He will come and receive us that we might restore in the kingdom of God. இந்த உலகத்துல நல்லா இருக்கணும்னு நம்ம நகை எடுக்கல. That we might not be good in this earth. இந்த உலகத்துல நல்லா இருக்கணும்னு சொல்லி
சொல்லி நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போடல. We are not putting white and white that we should be. வருகிறதே நாடி தேடுகிறோம். We seek he who is going to come. ரட்சகர் சீக்கிரம் வருவார். The Savior will come. What we expect. பரலோகம் Heaven. உலகம் உண்டானது முதற்கொண்டு ஆயத்தமாக்கப்பட்டு வருகிறது. It is a place until the earth was established. அதனால தான் அந்த மனுஷன் சொல்றான், The man says that, உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதா. Lord, you take me to thy tabernacle, God. ஏனென்றால் மத்தேயுல நீங்க படிக்கும்போது In Matthew we can see that. உலகம் உண்டானது முதற்கொண்டு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வலதுபுறத்தில் நிற்கிறவர்களே, நீங்கள் அங்கே பிரவேசியுங்கள். அப்ப உலகம் உண்டானது முதற்கொண்டு ஒரு இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அது இளைப்பாறும் ஸ்தலம். அது புதிய பூமி. It is a new heaven. There is a resting place until when earth was established. A place is prepared for the mankind where they can come and rest in that அது place. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு. A people who are saved. அடுத்து இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாக பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களாக வாழ்ந்தவர்களுக்கு புதிய வானம். And Old Testament saints and to the martyr who died for Christ, for that is a new heaven. வெளிப்படுத்தல் 21:1 நீங்க இத பார்க்கலாம். Revelation 21:1 we can see புதிய that. பூமியையும் புதிய வானத்தையும் நான் கண்டேன். And I saw a new heaven and new earth. ஆனா இயேசு சொன்னாரு, But Jesus said, இந்த இடம் உங்களுக்கு இல்ல. this not place is not for you. நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உங்களை சேர்ப்பேன்னு சொன்னாரே, அதுதான் உனக்கும் எனக்கும் ஆயத்தமாக்கப்படுகிற புதிய எருசலேம், Sion. Jesus said, I go and prepare a place for you. For you and I, God has prepared a place which is Zion. வெளிப்படுத்தல் 21:2-9-10 வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி இறங்கி வருகிறதை கண்டேன். அது புதிய எருசலேம், பரிசுத்த நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And New Jerusalem, the lamp of God is descending. That is a New Jerusalem that I see. It is descending from that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And praise be to the holy name of God. அருமையான நண்பனே, beloved friend, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுவாயாக. And let you be saved. இந்த அப்போஸ்தல சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாயாக. Let you accept the apostolic faith. அடுத்து சரியான சபையை நீ தேடி கண்டுபிடித்து அங்கே நீ அங்கமாய் மாறுவாயாக. Try to find the apostolic faith and make yourself member in that. நான் ஏன் சபை தான் பெரிய சபைன்னு சொல்ல வரல. அதுக்கு தான் சொன்னேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் நீயே உட்கார்ந்து பைபிளை படிச்சு உபவாசம் போட்டு ஆவியானவர் உதவியோடு இந்த சூரானத்திலையும் அப்படி ஒரு சபை இருக்கான்னு தேடி கண்டுபிடி பார்க்கலாம். And I say that my church is not great, but I have coming here. You have to examine yourself and find what is there in the truth and try to find in Suranam which fellowship is a good fellowship. பரலோகம் ஒரு மகிமையான ஒரு வாசஸ்தலம். Heaven is a beautiful habitation. அதனுடைய உச்சியினுடைய எலிவேஷன் தான் சியோன். வெளிப்படுத்தல் 14:1. 14:1 of Revelation we can see the pinnacle is Zion. அது அஸ்திபாரம் உள்ள நகரம். It's a city which is having a foundation. அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தவித்தாங்க, அவங்களுக்கு அது கிடைக்கல. Old Testament saints were longing for that place but they could not receive. அருமையான நண்பனே, beloved friend, இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, not only in this world, இந்த உலகத்தில் உனக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு. in this world there is a blessed life. மறுமையிலும் மகிமையிலும் உனக்கு தெய்வீக ஒரு வாழ்க்கை. In the coming days also you have a divine life. அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். That is why Jesus came into this world. அவன் இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுவானானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன். When any man seek after the Lord for the present world, he is most miserable man. பின்பற்றுகிற தேவ பக்தியானது இம்மைக்கும் மறுமைக்கும் உரியது. The godliness what you follow after God, it is for your present and for your future. இயேசு இந்த உலகத்துல வந்தபோது பண்ண பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். That is why Jesus came into this earth and preached, repent for the kingdom of God is at hand. நாங்க இப்ப பிரசங்கம் பண்றோம், மனம் திரும்புங்கள், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். And we say repent, Jesus is going to come soon. அந்த சங்கீதக்காரன் அழகா சொன்னான், The psalmist beautifully says, அவைகள் என்னை உம்முடைய வாசஸ்தலங்களுக்கு கொண்டு போவதாக, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்துக்குள்ளும் நான் பிரவேசிப்பேன். ஆண்டவரோடு போய் சங்கமமாயிடுவோம். And he said, let it lead me to the holy hill and tabernacle. I will go unto the altar of God and my God exceeding joy upon the harp I அந்த will play. மகிமையின் தேசத்திலே நாங்கள் உங்களை பார்க்க விரும்புகிறோம். In the holy city we want to see. அதுதான் ரொம்ப அருமையான ஒரு முடிவு. அதுதான் எதிர்பார்க்கிற வாஞ்சை. That is a beautiful end. That is a desire we all are expecting. இந்த உலகம் மட்டுமல்ல, Not only in this world. கிறிஸ்தவ வாழ்வு, மனித வாழ்வு அது நித்தியம் வரை தொடரக்கூடியது. Christian life, the life of a human leads unto the end. இந்த உலக வாழ்க்கை முடிந்த உடனே நாம் நேசரோடு
புதிய வாழ்வை தொடங்குவோம். When the life in this present world come to an end, we will begin our journey with our beloved 10 மாதம் ஒரு Lord. தாயின் வயிற்றிலே உருவாகி வெளியே வந்து நூற்றுக்கணக்கான வருஷங்கள் இந்த உலகத்துல வாழுகிற மனுஷன் அப்படி மண்ணோடு மண்ணா போயிடுவானா? ஒண்ணுமில்லாம போயிடுவானா? அவன் முடிஞ்ச பிறகு அதுக்கு பின்பு இதுவரை மனிதனோடு வாழ்ந்தவன் அதற்கு பின்பு இறைவனோடு வாழ்வான். A man who come out from the womb of the mother, will he lead his life for 100 years? Will the life be come to an end? உன்னுடைய நித்திய வாழ்வு இறைவனோடோ இல்லாவிட்டால் பாவ மனிதர்களோடோ இல்லாவிட்டால் நரகத்தோடோ. And let your life may be eternal with God, or whether it is with a sinful world or even in the hell. நீதான் முடிவெடுக்கணும். You have to make an end. துக்கத்தோடு திரிஞ்ச மனுஷன் கடைசியில வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் கேட்டு அதனுடைய வாஞ்சையை சொல்லிட்டான். என்னை எப்படியாவது பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு போய் சரியான ஐக்கியத்தில் கொண்டு போய் என்னை உருவாக்கி உம்மை போல மாற்றி அந்த மகிமையின் வாசஸ்தலத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்து விடும் ஆண்டவரே. அப்பொழுது நான் உம்முடைய முகத்தை முகமுகமாக தரிசித்து உம்மோடு நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். And a man who was pleading before God with a sorrowful heart, he says unto the Lord, Lord, you take me and guide me and lead me into the holy mountain and the tabernacle, so that I will go into the altar of God with an exceeding joy. I will praise thy அது என்ன name. தேவனிடத்தில் பிரவேசிப்பேன். Why he say I will enter into God? ஏசாயா 57:2 சொல்லுகிறது சமாதானத்துக்குள் பிரவேசிப்பேன். 57:2 what Isaiah says, I will enter into rest. மத்தேயு 25:21 சொல்லுகிறது Matthew 25:21 it says, சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பேன். I will enter into joy. எபிரேயர் 3:11 சொல்லுகிறது 3:11 of Hebrew it says, இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பேன். I will enter into rest. லூக்கா 24:26 சொல்லுகிறது 24:26 of Luke, மகிமைக்குள் will பிரவேசிப்பேன். enter into glory. எபிரேயர் 9:12 சொல்லுகிறது 9:12 of Hebrew, பரிசுத்த ஸ்தலத்துக்குள் I பிரவேசிப்பேன். will enter into the holy tabernacle. அருமையான நண்பனே, சகோதரனே, Beloved brother and sister and friend, உனக்கு வெளிச்சம் அனுப்பப்பட வேண்டுமா? your light should be sent. கண்களை மூடுங்கள். Close your eye. ஒரே நல்ல இவ்வளவும் சொல்ல முடியாது. என்னால முடிஞ்ச அளவு தம் பண்ணி பெரிய மாத்திரையே டானிக்கு ஒரு சின்ன மாத்திரை மாதிரி மாத்திட்டேன். And a maximum of big tablet I have அப்படிதான். shrinked into a small tablet and given to you. ஒரு காலத்துல செல் இவ்வளவு சைஸ்ல இருந்துச்சுங்க. A cell, battery cell was செல்போன் big. செங்கல் மாதிரி வச்சிட்டு தூக்கிட்டு அலைஞ்சான். And mobile phone was like a இப்ப stone. பேப்பர் ஸ்டைல்ல வந்துடுச்சுங்க. Now it has come like a paper. மாத்திரை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு அப்படி சாப்பிடுற மாதிரி மாத்திரை சாப்பிடுவாங்கன்னு. And they will be taking the tablet as like a food. நம்மால விட்டா சோறு அது வாட்டு சாப்பிட்டுட்டே இருப்பான். அது வேற விஷயம். Our people will take the rice more. That's matter is different. ஆனா But ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். one incident I will tell. இன்னைக்கு சாட்டலைட்ல ராக்கெட்ல மனுஷன் ஸ்பேஸ்க்கு போறான். Man is going to the space in rocket through satellites. எப்படி காலையில 4 இட்லி 3 ஓட்ஸ் 4-15 பழம் மத்தியானம் நல்ல ஒரு வெட்டு நைட் ஒரு டின்னர் எப்படியா சாப்பிடுறான்? The man take the dosa, idli or நீ ஸ்பேஸ்க்கு போறவன படிச்சு பார். and read what the man go to space. மத்தியான சாப்பாடு இதை விட சின்ன சைஸ்ல ஒரு டேப்லெட் தான். It's small size of a tablet will be there. The afternoon food will be. நைட் சாப்பாடு இதை விட சின்ன ஒரு டேப்லெட். அதுக்குள்ள அவ்வளவு கண்டென்ட்டையும் சேர்த்து அவனுக்கு கொடுத்துறான். அவன் அழகா போயிட்டு 30 நாள் இப்ப கூட ஒருத்தன் இறங்கினான். எங்க வானத்துல இருந்து போயிட்டு அங்க ஸ்பேஸ்ல நாசா ஸ்பேஸ் எல்லா ஸ்பேஸையும் சுத்தி முடிச்சிட்டு 375 நாள் கழிச்சு போன வாரம் ஒருத்தன் இறங்கி உயிரோட வந்துட்டாங்க. அவன் சாப்பிட்டதெல்லாம் என்னதுதான்? டெய்லி ஒரு சின்ன டேப்லெட். And daily the man who returned from the space in the previous week, it was like a small. மொத்த பைபிளையும் இதுனோண்டு ஒரு டேப்லெட் மாதிரி 1.5 மணி நேரத்துல பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Entire Bible. பாவத்துல இருந்து வெளிச்சத்துக்கு வந்து சத்தியத்துக்கு வந்து சபைக்கு வந்து சத்திய நகரத்துக்குள்ள நீ வந்து சேரணும். பரலோகம் வந்து சேரணும். You have to come out from sin and come to the church, to எல்லாரும் கண்களை மூடுவோம். light and receive. நீ ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? Why you have to be in sorrow? ஏன் உனக்காக வழக்காட ஆள் இல்லாமல் நீ தடுமாற வேண்டும்? Why you have to stumble? Is there not anyone to fight for you? ஏன் அநியாயத்துக்குள்ள நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய்? Why you are entangled in all kinds of iniquity? கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? Why you are running after tears? ஏன் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? Why you are leading a life in pain? இயேசு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த பிரச்சனை? When Jesus is there, why the problem? வழி இல்லன்னா சொல்லு. If there is no way, இல்லன்னா சொல்லு. if there is no remedy, you tell. பரிகாரம் இயேசு இருக்கிறாரே. There is a remedy which is Jesus. ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவர் இன்னைக்கு சூரானத்துக்கு வந்திருக்கிறாரு. Every man for the death of the human Jesus have died. He has come to Suranam. இன்னும் ஒரு 5 நிமிடம் 6 நிமிடத்துல இது கூட்ட முடியும். And within 5 minutes 10 minutes the meeting will come to கண்ணை end. மூடி And வாழ்க்கையில பிரச்சனை கண்களை மூடி and close your eye. வாழ்க்கையில பிரச்சனை உள்ளவங்க When you have a problem in your ரெண்டே life, 2 வார்த்தை சொல்லுங்க. 2 word you utter. ரெண்டே 2 வார்த்தை. 2 word. ஆண்டவரே
உம்முடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் இந்த சூரானம் கூட்டத்தில் எனக்காக, என் பிள்ளைக்காக, என் வருங்காலத்துக்காக, என் சந்ததிக்காக நீங்க அனுப்புங்கன்னு சொல்லுங்க. இப்பமே வெளிச்சமும் சத்தியமும் உனக்காக அனுப்பப்படுகிறது. Tell the Lord you send forth your truth and the light. Now itself God is sending the light and the truth in your life for your family. சொல்லுங்க, எனக்கு சத்தம் கேட்கலையே. I don't hear your voice. எனக்கு கேட்கணும், பரலோகத்துக்கு கேட்கணும். And the heaven should reach that voice. ஒரே ஒரு சத்தம் தான். Only one word. உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பி அருளும். Lord you send forth your light, Lord. இயேசுவே உம்முடைய சத்தியத்தை அனுப்பி அருளும். Oh Jesus, send forth your truth. இப்பொழுது அந்த வெளிச்சம் உன் மேல, உன் குடும்பத்து மேல, உன் பிசினஸ் மேல, உன் தொழில் மேல, போராட்டமான சூழ்நிலைகளின் மேல, நீ போகிற பாதையிலே அந்த வெளிச்சம் உதிக்கிறது. Let the truth and the light shall come in your life, the path you pass through, in your work spot, in your business, in your walk of life, everything that it may come. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இப்பொழுது உனக்குள்ளே பிரகாசிக்கிறார். The Lord who have shined out from darkness wanted to enlighten and shine in your life. Hallelujah, hallelujah, hallelujah. உன் சத்தம் கேட்டுடுச்சுனா இப்போ உடனே வெளிச்சம் உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். He will send forth your life when your voice reaches him. உடனே வெளிச்சம். Immediately the light. உடனே உனக்கு ஒரு வார்த்தை சத்தியம். And immediately the truth and the light will come. ஒரே ஒரு வார்த்தை. One word. நீ சுகமாவாய். He shall be healed. உன் வேலைக்காரன் சுகமாவான். Let your servant be healed. லாசருவே வெளியே வா. Oh Lazarus, come out. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. He be healed out from agony. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். He shall be blessed. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். I will exalt your name. இப்பொழுது வார்த்தையும் வல்லமையும் உன்னை நோக்கி வரட்டும். Let the word and power shall proceed. ஆம். ஆம். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணு. வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் இந்த மாலை வேளையிலே தேவன் அனுப்பினார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணு. ஒவ்வொருவரையும் பரிசுத்த பர்வதத்துக்கும் நித்தியத்துக்கும் தேவன் வழி நடத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணு. இங்கே உள்ள நம்முடைய சபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அங்குள்ள ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கிராமத்தில் உள்ள அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரையும் தெய்வம் ஆசீர்வதித்து ரட்சித்து மகிமைக்குரியவர்களாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு வரும்பொழுது இந்த சூரானத்திலிருந்து ஒரு பெரும் திரள் கூட்டம் மகிமையிலே அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் பொழுதான எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசித்து, இந்த ஊரை நேசித்து, இப்படிப்பட்டதான ஒரு நற்செய்தி கூட்டத்தை கர்த்தாவே நீர் ஆயத்தப்படுத்தி தந்த உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நீ தெரிந்து கொண்டது நிமித்தமாக ஆண்டவரே உம்மை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும்படியாக இந்த மாலை வேளையில் இந்த பட்டணத்திற்கு கர்த்தாவே எங்களை கொண்டு வந்ததான உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நன்மை செய்கிற தேவனாக சுற்றி நடந்த அந்த இயேசு இந்த மாலை வேளையிலும் இருளில் இருக்கிறதான ஜனங்கள் வெளிச்சத்தை காணத்தக்கதாக நீ பேசினதான உம்முடைய திருவசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள் வெளிச்சத்தை அனுப்பியிருக்கிறீர், உம்முடைய வசனத்தை அனுப்பியிருக்கிறீர், உம்முடைய உபதேசத்தை அனுப்பியிருக்கிறீர். நீர் எங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். அதை எல்லாரும் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கர்த்தர் சீக்கிரத்தில் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறீர். அந்த நாளுக்கென்று எங்களையும் இந்த தேசத்திற்கு தான எல்லா ஜனத்தையும் கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் கூட இருப்பதாக. 3 அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.